Sir, very happy morning to all. Happy morning to all. சார், இங்கிருந்து நான் சொல்றது நீ கேட்கறது அது இல்ல. நம்ம பேச போறோம். அப்படி இருந்தா மட்டும் கிளாஸ்ல உட்காரு. அப்பதான் நீ ஒருத்தருமே சரி, நான் பேசுறதுக்கு நீ வந்து என்ன பண்ணனா, சார் ரிப்ளை கொடு. சார், இப்போ நான் வந்து புக்ஸுக்கு எதுவுமே போல, ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஹவு அக்கவுண்ட்ஸ் ஒர்க். எப்படி அக்கவுண்ட்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். அக்கவுண்ட்ஸ்னா கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரி. மூணா பிரிச்சுக்கோ. There are 3 types of accounts are there. எத்தனை types of account? Number 1 is real account. Number 2 is personal account. Number 3 is nominal account. Number 3 is, so number 1, number 2, number 3, repeat once again. Number 1, number 2, number 3. So 3 டைப் ஆஃப் அக்கவுண்ட் இருக்கு. அப்ப அக்கவுண்ட்ஸ், மொத்த அக்கவுண்ட்ஸ்ங்கிற சப்ஜெக்ட மூணா பிரிக்கிறாங்க. நம்பர் 1 ரியல் அக்கவுண்ட், நம்பர் 1. நம்பர் 2 பர்சனல் அக்கவுண்ட், நம்பர் 2. நம்பர் 3 நாமினல் அக்கவுண்ட், நம்பர் 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ பார்த்தேன்னா நமக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கு, P&L அக்கவுண்ட் இருக்கு, பேலன்ஸ் ஷீட் இருக்கு. ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கு, P&L அக்கவுண்ட் இருக்கு, பேலன்ஸ் ஷீட் இருக்கு. அக்கவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசினஸ். அக்கவுண்ட்ஸ்னா பிசினஸ். பிசினஸோட லாங்குவேஜ் தான் அக்கவுண்ட்ஸ். பிசினஸோட லாங்குவேஜ் தான் அக்கவுண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்து சொல்றோம், இது இட்லி, இது தோசை, இது அரிசி, இது பாயசம், இது சர்க்கரை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோமா இல்லையா? we are classifying. the same way அக்கவுண்ட்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு விஷயத்தை கிளாசிஃபை பண்ணும். பிசினஸ்ல என்ன நடக்குதோ அதை கிளாசிஃபை பண்ணும். அதுல மெயினா என்ன பண்ணும்னா அசெட், ஒரு கேட்டகரி ஆஃப் ஐட்டத்தை என்னன்னு கூப்பிடும்? அசெட்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ இந்த கேமரா இருக்கு. இந்த கேமரா இஸ் எ அசெட். கேமரா இஸ் எ, நீ ஒரு பிசினஸ் பார்க்குற. இப்போ இந்த பிசினஸ் நீ இனிமே இப்படிதான் பார்க்கணும். அந்த பிசினஸ்க்கு அது அசெட்டா? சார் இல்ல. நம்பர் 2 இஸ் லயபிலிட்டிஸ். நம்பர் 2 இஸ் வாட்? நம்பர் 2 இஸ் வாட்? லயபிலிட்டிஸ். அப்போ ஒரு விஷயத்தை ஐதர் அசெட்னு கிளாசிஃபை பண்ணும், இல்லைனா லயபிலிட்டிஸ். இந்த அசெட்டும் லயபிலிட்டிஸும் தான் பேலன்ஸ் ஷீட்ல போய் உட்காரும். எங்க போய் உட்காரும்? அசெட்டும் லயபிலிட்டியும் தான் எங்க போய் உட்காரும்? பேலன்ஸ் ஷீட்ல போய் உட்காரும். ரைட்டா? இப்போ இது இட்லி, இது தோசை, அதே மாதிரி இது அசெட், இது என்ன? லயபிலிட்டி. அதே மாதிரி தான் சார் ஒரு விஷயத்தை எக்ஸ்பென்சஸ்னு சொல்லும். என்னன்னு சொல்லும் சார்? எக்ஸ்பென்ஸோட ஆப்போசிட் தான் இன்கம். எக்ஸ்பென்ஸோட ஆப்போசிட் தான் சார். இந்த எக்ஸ்பென்ஸ்னாலையும் இன்கம்னாலையும் வர கான்சீக்வென்சஸ் தான் சார் உனக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் ஆர், அப்ப எனக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும்? இன்கம் இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸோட இன்கத்தோட கான்சீக்வென்ஸ் தான் என்ன ஒரு என்ன? ப்ராஃபிட் ஆர் லாஸ். என்ன ஒரு லாஸ்? அப்போ ஒரு ஐட்டம் பார்த்தேனா நீ சொல்லு, இது என்னது? பென். இது நம்மளோட லாங்குவேஜ், இது ஹியூமன் லாங்குவேஜ். ரைட்டா சார்? இது என்னது? ஏசி ரிமோட்டா? ஏசி ரிமோட்டா? அதே மாதிரி இந்த அக்கவுண்டிங்கிற சப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா அந்த விஷயத்தை இது இன்கமா, இல்ல இது எக்ஸ்பென்ஸா, இல்ல இது அசெட்டா, இல்ல லயபிலிட்டியா, இந்த நாளோட ரிசல்ட் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ப்ராஃபிட் ஆர் அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அக்கவுண்ட்ஸ் கிளாசிஃபைட் இன்டு 5 கேட்டகரி. அக்கவுண்ட்ஸ் நீ எத்தனையா பிரிக்கலாம்னா 5ஆ பிரிக்கலாம். அக்கவுண்ட்ஸ்ல இந்த 5 விஷயங்கள் தான் வரும். இந்த 5 விஷயங்களை தவிர வேற எதுவுமே அக்கவுண்ட்ஸ்ல இல்ல. ஒரு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐட்டம் ஐதர் என்னவா இருக்கலாம், இல்லைனா அந்த ஐட்டம் லைபிலிட்டியா இருக்கலாம், இல்லைனா அந்த ஐட்டம் இன்கமா இருக்கலாம், இல்லைனா அந்த ஐட்டம் இந்த இன்கத்தினாலையும் எக்ஸ்பென்ஸ்னாலையும் வர கான்சீக்வென்சஸ் தான் ஐதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஐதர் ப்ராஃபிட் வரும், இல்ல லாஸ் வரும். ரெண்டு ஒரே டைம்ல வராது. அதனால தான் ஐதர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். தட் மீன்ஸ் த சப்ஜெக்ட் அக்கவுண்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு ஹவு மெனி கேட்டகரி? 5 கேட்டகரி. நம்பர் 1 asset, number 2, number 3, number 4,
the consequences are profit or loss. Profit or, இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா அசெட்டையுமே ரியல் அக்கவுண்ட்னு சொல்லுங்க. எல்லா அசெட்டையுமே. அப்ப அசெட்டா அது என்ன அக்கவுண்ட்? அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப் நம்பர் 1ல கிளாசிஃபை பண்ணணும். என்ன கிளாசிஃபை பண்ணணும்? அசெட்டா, லைபிலிட்டியா, இன்கமா, எக்ஸ்பென்ஸா, ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு கிளாசிஃபை பண்ணணும். அப்படி கிளாசிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எல்லா அசெட்டையுமே ரியல் அக்கவுண்ட்னு சொல்றாங்க. எல்லா அசெட்டையுமே. அப்ப ஆல் அசெட்ஸ் ஆர் வாட் அக்கவுண்ட்? ரியல் அக்கவுண்ட். ஆல் அசெட்ஸ் ஆர் சார். தென் இந்த அசெட்ஸ்லயே நமக்கு கேஷ் தர வேண்டியவங்க இருப்பாங்க. நமக்கு கேஷ், பிசினஸுக்கு பணம் வர வேண்டியவங்க, தர வேண்டியவங்க இருப்பாங்க. தட்ஸ் வாட் சன்ட்ரி டெட்டாஸ். தட்ஸ் வாட் சன்ட்ரி. நமக்கு யார் காசு தரணுமோ அவங்கள தான் நம்ம சன்ட்ரி என்னன்னு சொல்லுவோம்? டெட்டாஸ்னு சொல்லுவோம். நம்ம யாருக்கு காசு தரணுமோ அவங்கள தான் நம்ம சன்ட்ரி கிரெடிட்டாஸ்னு சொல்லுவோம். சன்ட்ரி. அப்ப நான் யாருக்கு கேஷ் தரணுமோ, எனக்கு யாருக்கிட்ட இருந்து காசு வரணுமோ சன்ட்ரி டெட்டாஸ். நான் யாருக்கு காசு பே பண்ணணுமோ, இவங்க ரெண்டு பேருமே பர்சன். பர்சன். இவங்க ரெண்டு பேருமே பர்சன். லைக் ராம், லைக் ஏஎன்எம், லைக் எக்ஸ், லைக் ஒய், லைக் ஜெட். இவங்க ரெண்டு பேருமே பர்சன். கரெக்டா? இந்த எல்லா பர்சனுமே பர்சனல் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க. அக்கவுண்ட் சொல்லுவாங்க. அப்போ இந்த சன்ட்ரி டெட்டார், டெட்டார் இஸ் ஆல்சோ அசெட். ஏன் டெட்டார் இஸ் ஆல்சோ அசெட்? டெட்டார்னா ரிசீவபிள், எனக்கு காசு கிடைக்க வேண்டியது. டெட்டார்னா ரிசீவபிள், எனக்கு காசு கிடைக்க வேண்டியது. ரைட்டா? அப்ப டெட்டார், மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டெட்டார்னா அசெட். டெட்டார்னா அப்போ அசெட் மேபி ரியல் அக்கவுண்டாவும் இருக்கலாம், இல்ல. அப்ப அசெட் கம்ப்ரைசஸ் ஆஃப் either real account and personal account. either real account and, அப்ப asset either என்ன அக்கவுண்டா இருக்கலாம், என்ன அக்கவுண்டா இருக்கலாம்? ரியல் அக்கவுண்டா இருக்கலாம். கரெக்ட். liabilities இருக்கு பாரு. liabilities பிசினஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்காவது காசு தரணும்னா கிரெடிட்டாஸ். கரெக்டா இல்லையா? பிசினஸ் மேன்கே காசு தரணும். பிசினஸ் மேன்கே காசு தரணும். சோ எல்லா லைபிலிட்டியுமே பர்சனல் அக்கவுண்ட். லைபிலிட்டியுமே. அப்ப அசெட் ஐதர் என்ன அக்கவுண்டா இருக்கலாம், என்ன அக்கவுண்டா இருக்கலாம்? ரியல் அக்கவுண்டா இருக்கலாம். ஆனா பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடுல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது கண்டிப்பா கட்டாயமா அதோட நேச்சர் என்னவா இருக்கணும்? சார் இப்ப நெக்ஸ்ட் கேட்டகரி சார் யாரு ஆர் யாரு? நெக்ஸ்ட் கேட்டகரி யாரு ஆர் யாரு? இன்கம் ஆர்? சார் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரோட கான்சீக்வென்ஸ் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதனால இது எல்லாமே நாமினல் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? அப்ப அக்கவுண்ட்ஸ் சார் கிளாசிஃபைட் இன்டு மெயின்லி 3 கேட்டகரி. ஒரு அக்கவுண்டோட நேச்சர் ஐதர் என்னவா இருக்கலாம்னா ரியல் அக்கவுண்டா இருக்கலாம், பர்சனல் அக்கவுண்டா இருக்கலாம், நாமினல் அக்கவுண்டா இருக்கலாம். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ரியல் அக்கவுண்டா இருக்கலாம், பர்சனல் அக்கவுண்டா இருக்கலாம், நாமினல் அக்கவுண்டா. ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ரியல் அக்கவுண்டா இருக்கலாம், பர்சனல் அக்கவுண்டா இருக்கலாம். இன் கேஸ் அது ரியல் அக்கவுண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். வாட் இஸ் ரியல் அக்கவுண்ட்? ரியல் அக்கவுண்ட் மீன்ஸ் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு அசெட். ரியல் அக்கவுண்ட் மீன்ஸ் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு. அப்போ ஆல் த அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு அசெட் ஆர் என் அக்கவுண்ட். அப்ப ரியல் அக்கவுண்ட்னாலே அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு அசெட். என்ன சொல்றாங்கன்னா சார் டெபிட் வாட் கம்ஸ் இன். டெபிட் வாட்? அப்போ பிசினஸ்க்குள்ள ஏதாவது அசெட் வர்றதா இருந்தா நீ ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது அதை என்ன பண்ணிக்கோ? டெபிட் என்ன பண்ணிக்கோ? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கிரெடிட் வாட். அப்போ ஒரு அசெட் வந்தா அந்த அசெட்டை நீ டெபிட் பண்ணிக்கோ. அசெட் வந்தா அந்த அசெட்டை, ஒரு அசெட் நம்மளை விட்டு வெளியே போச்சுன்னா அந்த அசெட்டை நீ என்ன பண்ணிக்கோ? கிரெடிட் பண்ணிக்கோ. அப்போ ரியல் அக்கவுண்ட்ஸ் ஆர் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு
சார் இப்போ பிசினஸ்ல அசெட் வாங்குவாங்க, அசெட் விக்குவாங்க. கரெக்டா சார்? அசெட் உள்ள வந்துச்சுன்னா அசெட்டை என்ன பண்ணு? டெபிட் பண்ணு. அசெட் வெளியே போச்சுன்னா அசெட் என்ன பண்ணு? கிரெடிட் பண்ணு. அப்ப வாட் கம்ஸ் இன்? டெபிட் வாட் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அண்ட் கிரெடிட் வாட். ரைட்டா? அப்ப அசெட் உள்ள வந்தா அசெட்டை டெபிட் பண்ணு. அசெட் வெளியே போச்சுன்னா அசெட்டை. சார் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அக்கவுண்ட் சார் ரியல் அக்கவுண்ட் முடிச்சா பர்சனல் அக்கவுண்ட். என்ன அக்கவுண்ட்? personal account means accounts related to person. Personal account means accounts related to like Ram, like Sundar, like debtor, like creditor. இவங்க எல்லாருமே என்ன அக்கவுண்ட்? உயிரோடு இருக்கிறவங்க. யாருக்குள்ள உயிர் இருக்கோ அவங்க எல்லாருமே என்ன அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்ட். பர்சனல் அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டெபிட் த ரிசீவர். டெபிட் த என்ன? யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள என்ன பண்ணு? டெபிட் பண்ணு. அண்ட் கிரெடிட் த கிவர் அண்ட் கிரெடிட் த, யார் கொடுக்கறாங்களோ அவங்கள கிரெடிட். அப்ப ரிசீவ் பண்றவங்கள டெபிட் பண்ணு, கொடுக்கறவங்கள. சரி, அக்கவுண்ட்ஸ் எத்தனை டைப்னு சொல்லுங்க. நம்பர் 1, ரியல் அக்கவுண்ட்னா அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு அசெட்ஸ். அசெட் பிசினஸ்க்குள்ள வரலாம், பிசினஸ் வெளியே போலாம். பிசினஸ்க்குள்ள வந்துச்சுன்னா டெபிட் வாட் comes in, credit what. அப்ப இனிமே அசெட் உள்ள வர்றதா இருந்தா, அசெட் உள்ள வர்றதா இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? டெபிட் பண்ண போறோம். அசெட் நம்மளை விட்டு வெளியே போறதா இருந்தா இது எல்லாமே பிசினஸோட ஆங்கிள். யாரோட ஆங்கிள்? யாரோட ஆங்கிள்? பிசினஸோட ஆங்கிள் இருந்து மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அப்ரிஷியேட் பண்ற நீ? நம்ம ஓனரோட ஆங்கிள் திங்க் பண்ண மாட்டோம். பிகாஸ் பிசினஸ் அண்ட் த பிசினஸ் மேன் ஷுட் பி ட்ரீட்டட் செப்பரேட்லி. Business and the businessman should be treated. பிசினஸையும் பிசினஸ்மேனையும் தனித்தனியா செப்பரேட்டா நீ பாரு. அப்ப பிசினஸ்க்கு அசெட் வந்துச்சா இல்ல பிசினஸ் விட்டு அசெட் வெளியே போச்சான்னு பாரு. பிசினஸ்க்குள்ள அசெட் வந்துச்சுன்னா அசெட் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட்? ரியல் அக்கவுண்ட். டெபிட் வாட்? அப்ப அசெட் உள்ள வந்தா என்ன பண்ணிடு? டெபிட் பண்ணிடு. கிரெடிட் வாட் கோஸ் அவுட்? வெளியே போச்சுன்னா கிரெடிட் பண்ணிடு. கம்ஃபர்டபிள்? பிசினஸ்ல நம்ம நிறைய பர்சன் கூட என்ன பண்ணுவோம்னா டிரான்சாக்ட் பண்ணுவோம். நம்ம டிரான்சாக்ட் பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் வச்சுப்போம், வாங்குவோம், விற்குவோம், கொடுப்போம். ஸோ நிறைய பர்சன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா டிரான்சாக்ட் பண்ணுவோம். ஸோ தட் பர்சன்ஸ் ஆர் பர்சனல் அக்கவுண்ட். அக்கவுண்ட் அந்த பர்சனல் அக்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ சார், அந்த பர்சனல் அக்கவுண்ட பொறுத்த வரைக்கும் டெபிட் receiver, debit the, credit the. யாரு ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள என்ன பண்ணுங்க? டெபிட் பண்ணுங்க. யார் கொடுக்கறாங்களோ அவங்கள என்ன பண்ணுங்க? நெக்ஸ்ட் ஃபேமிலி, தேர்ட் ஃபேமிலி இஸ் நாமினல் அக்கவுண்ட். அக்கவுண்ட் மேன். என்ன அக்கவுண்ட் மேன்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். டெபிட் ஆல், எல்லா எக்ஸ்பென்ஸையும் எல்லா லாஸையும் என்ன பண்ணு? கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். கிரெடிட் ஆல், எல்லா இன்கத்தையும் எல்லா கெயினையும் கிரெடிட் பண்ணிடு. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ். அப்ப எக்ஸ்பென்ஸ்னா டெபிட் பண்ணிடு, லாஸ்னா டெபிட் பண்ணிடு. சார் இன்கம்னா கிரெடிட் பண்ணிடு, கெயின்னா அசெட் உள்ள வந்தா டெபிட் பண்ணிடு. அசெட் வெளியே போனா, salary பே பண்ணா டெபிட் பண்ணிடு. ஏன் salary பே பண்ணா டெபிட் பண்ற? ஒரு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் salary பே பண்றதுங்கிறது அப்ப அப்படி கேட்டகரைஸ் பண்ணணும். பிசினஸ்ல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா முதல்ல இந்த சார் 5ல என்னன்னு நீ டிட்டர்மைன் பண்ணும். அது அசெட்டா ஃபில் பண்ணு, லைபிலிட்டியா, எக்ஸ்பென்ஸா, இன்கமா, ப்ராஃபிட் ஆர் லாஸா? முதல்ல நேச்சர் கண்டுபிடிக்கும். முதல்ல என்ன கண்டுபிடி? அந்த நேச்சரை வச்சுதான் டைப் ஆஃப் அக்கவுண்ட் நீ பார்க்கணும். டைப் ஆஃப் அக்கவுண்ட் சார் ஒன்ஸ் அது அசெட்னு தெரிஞ்சா ஐதர் ரியல் அக்கவுண்டா இருக்கலாம் ஆர் பர்சனல் அக்கவுண்டா இருக்கலாம். இன்கேஸ் அது லயபிலிட்டினா எல்லா லயபிலிட்டியுமே பர்சனல் அக்கவுண்ட். எல்லா லயபிலிட்டியுமே பர்சனல் அக்கவுண்ட். கம்ஃபர்டபிள்? எல்லா எக்ஸ்பென்ஸுமே எல்லா இன்கமுமே எல்லா லாஸுமே எல்லா கெயினுமே
Nominal account. Debit all expenses and losses. Credit all incomes and gains. Credit all. அப்ப நான் ஒரு சார் ஐட்டம் சொல்றேன், நீ இதுல 5ல எது நீ சொல்லு. பர்னிச்சர் அசெட், என்ன அக்கவுண்ட், என்ன ரூல்? டெபிட் வாட் கம்ஸ் இன் ரைட்டா? salary paid, expenses, nominal account, debit all expenses and losses. நீங்க கேட்காதீங்க, என் கூட ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அக்கவுண்ட்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அக்கவுண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி a chartered account. ரைட் சார்? சார், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்கம், nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. Right, sir? Salary paid, expenses, nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. Right, sir? அப்ப நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதணும்னா, முதல்ல ஜேர்னல் என்ட்ரி எழுதுறதுக்கு முன்னாடி அது அசெட்டா, லைபிலிட்டியா, எக்ஸ்பென்ஸா, இன்கமா, ப்ராஃபிட்டா, லாஸா பார்க்கணும். இன்கேஸ் அது அசெட்டா இருந்தா ஐதர் ரியல் அக்கவுண்ட் வரும், இன்கேஸ் லைபிலிட்டியா இருந்தா பர்சனல் அக்கவுண்ட் மட்டும்தான் வரும். இன்கேஸ் அது எக்ஸ்பென்ஸோ, இன்கமோ, ப்ராஃபிட்டோ, லாஸோ இருந்தா நாமினல் அக்கவுண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் with this background, in the background we'll be solving, we'll try to solve one question. நம்ம ஒரு question solve பண்ணலாமா? illustration number 5 of the ICA study material. நீங்க புக் எடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு ICA study material எடுத்துறாதீங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், நீங்க திங்க் பண்ணுங்க. நீங்க ஜர்னல் என்ட்ரி போட போறீங்க. journalize the following transaction. இதெல்லாம் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லுங்க. also state the nature of each account. ஒரு அக்கவுண்டோட நேச்சர் சொல்லுங்க involved in the journal entry. Following figures are given in 00. Okay, man. December 1, date, okay. Ajit started business with capital of how much lakh? 4 lakh. Ajit 4 லட்சம் ரூபாய் வச்சு என்ன ஆரம்பிச்சிருக்கான்? My first question, always நீ journal entry போடுறது அஜித்துக்கா இல்ல பிசினஸுக்கா? அந்த ஒரு தெளிவு நமக்கு எப்போ பொறுத்தவரை பிசினஸ் ஒரு அவுட் சைடர் தான். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அஜித்தே ஒரு, அப்ப யாரோட ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணு சார். பிசினஸ் ஒரு உயிர் இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி பிசினஸ் தம்பி, அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்பதான் பிசினஸ்க்கு உயிர் கொடுக்க போறோம். ஓ, அந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பிசினஸோட ஆங்கிள், பிசினஸுக்கு காசு வந்துச்சா இல்லையா? பிசினஸுக்கு கேஷ் வந்திருக்கு. எவ்வளவு கேஷ் வந்திருக்கு? 4 lakhs வந்திருக்கு. பிசினஸ் உயிர் இருக்கிறவனா இனிமே. அப்ப பிசினஸ் யாருக்கு அந்த காசை திருப்பி தரணும்? அஜித்துக்கு அந்த காசை திருப்பி. அப்ப பிசினஸ் பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் ரூபாய் கேஷ் வந்திருக்கு. பிசினஸ் அஜித்துக்கு 4 lakh rupees ரீபே பண்ணணும். பிசினஸோட ஆங்கிள் கேஷ்ங்கிறது அசெட்டா, லைபிலிட்டியா, இன்கமா, எக்ஸ்பென்ஸா, ப்ராஃபிட் அண்ட் லாஸா? This is account. Real account ஏன்னா சார் இதுல எந்த பர்சனுமே இன்வால்வ் ஆகல. கரெக்ட். பிசினஸ் அஜித்துக்கு காசு திருப்பி தரணும். பிசினஸ் அஜித்துக்கு காசு திருப்பி தரணும்னா பிசினஸ பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைபிலிட்டி. கரெக்டா? லைபிலிட்டி தானே? ஏன்னா ஃபியூச்சர்ல அந்த பணத்தை பிசினஸ், எல்லா லைபிலிட்டியுமே பர்சனல் அக்கவுண்ட். நீ சொல்லு, ரியல் அக்கவுண்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷ் உள்ள வந்திருக்கா, கேஷ் வெளியே போயிருக்கா? கேஷ் உள்ள வந்திருக்கு. அப்ப கேஷ் உள்ள வந்திருக்குன்னா நீ கேஷை டெபிட் பண்ணுவியா, கிரெடிட் பண்ணுவியா? அப்ப என்ன என்ட்ரி போடுவ? கேஷ் அக்கவுண்ட் டெபிட். அழகா? எஸ் சார். கன்ஃபியூஷனா, கிளாரிட்டியா? கிளாரிட்டி. கிளாரிட்டி சொல்லு. எஸ் சார். இப்ப பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சார் அஜித்துக்கு காசு திருப்பி தரணும் ஃபியூச்சர்ல. அஜித்துக்கு காசு திருப்பி தரணும் ஃபியூச்சர்லனா it's a dash to the business.
liability to the business. It's a liability to the business. Business பொறுத்த வரைக்கும் அது ஒரு liability. கரெக்டாப்பா? business பொறுத்த வரைக்கும் அது ஒரு liability. businessக்கு அது ஒரு liabilityனா my dear lovable students, என்ன அக்கவுண்ட், என்ன ரூல்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த. நமக்கு யார் காசு கொடுத்தா? அப்ப அஜித் தான் கிவர். அப்ப நான் அஜித்தை என்ன பண்ணணும்? அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ லேக்? 4 lakh டு அஜித் அக்கவுண்ட். ஹவு மச் லேக்? அக்கா இப்ப நீ இதுக்கான ஆன்சர் என்ன சார்? டிசம்பர் 1 சார் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். என்ன கொஸ்டின்ல சொல்லி இருக்காங்க சார்? அஜித் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேபிட்டல் ஆஃப் ஹவு மச் லேக்? நீ சொல்லு. யாராவது 4 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல காசு போட்டு நடப்பாங்களா? போயிருவாங்க. கரெக்ட். 4 லட்சம் ரூபாய் கேஷ் யாரும் பாக்கெட் வச்சு நடக்க மாட்டான். உங்ககிட்ட இருக்க 4 லட்சம் வேணாங்கிறது காலையில வந்து இந்த கேள்வி தானே. 4 லட்சம் ரூபாய் இருந்தா நான் ஏன் சார் இங்க வர்றேன்? நியாயமான கேள்வி சார். எஸ் சார். சார் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் வர்றேன் இங்க இதை படிச்சுட்டு. அப்ப 4 லட்சம் ரூபாய் கேஷ் யாருமே என்னவா இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால பேங்க்ல டெபாசிட் பண்ணி. யாரோட பேங்க்ல? ஊர்க்காரோட பேங்க்லயா இல்ல பிசினஸோட பேங்க்லயா? அப்போ பிசினஸோட பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். பிசினஸோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம எழுது ஜர்னல் என்ட்ரியை யாரை டெபிட் பண்ணியிருக்க? யாரை டெபிட் பண்ண கூடாது? கேஷ் டெபிட். ஏன்னா அவன் கேஷ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லவே இல்லை. நோக்கு புரியுதோ? எஸ் சார். அப்ப யாரை டெபிட் பண்ண கூடாது? கேஷை டெபிட் பண்ண கூடாது. யாரை டெபிட் பண்ண? அப்போ நம்மளோட என்ட்ரி தப்பு. வாழ்க்கை விட்டுட்டு ரைட் பண்ணு. இது ஃபர்ஸ்டே நான் பேங்க் அக்கவுண்ட் சார். வா பேங்க் அக்கவுண்ட் சொல்லு. பேங்க் அக்கவுண்ட் டெபிட். பேங்க் அக்கவுண்ட் டெபிட்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ரூபீஸ் பேங்க்ல வருது? 4 lakh. 4 lakh. பேங்க் ஒரு கம்பெனியா இருக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இருக்கலாம், சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கலாம். ஜெனரலி 90.99% பேங்குங்கிறது கம்பெனியா இருக்கலாம். பேங்குங்கிறது இண்டிவிஜுவல், HUF, AOP, BOI, கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இவங்க எல்லாருமே. அப்ப ஏதோ ஒரு 4 பேர் சேர்ந்து தான் பேங்க் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க பேங்க் இடத்துல தான் நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம். இதனால பேங்க் ரியல் அக்கவுண்ட் கிடையாது. என்ன அக்கவுண்ட்? நான் முன்னாடியே சொன்னேன். அசெட் ஐதர் ரியல் அக்கவுண்டா இருக்கலாம், இல்லைன்னா பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் டேட்டாஸ் கொடுத்தேன். பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் கிரெடிட்டாஸ் கொடுத்தேன். பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் பேங்க் அக்கவுண்ட் கொடுத்தேன். உனக்கு ஏதாவது புரியுதா? அப்ப நம்ம ஜர்னல் என்ட்ரி ரைட் பண்ணணும். கேஷ் அக்கவுண்ட் அஜித் கேபிட்டல் சொல்றதுக்கு பதிலா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளவு லேக்? 4 lakh டு அஜித்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அஜித்ஸ் எவ்வளவு? என்ன அக்கவுண்ட்? கேபிட்டல் அக்கவுண்ட். எவ்வளவு லேக்? இப்ப படி, டிரான்சாக்ஷன் படி, எல்லாரும் படிங்க. December 1, 2022 அஜித் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேபிட்டல் ஆஃப் how much lakh? 4 lakh. அப்ப பிசினஸ் பொறுத்த வரைக்கும் 4 லட்சம் ரூபாய் கேஷ் உள்ள வந்திருக்கா? 4 லட்சம் ரூபாய் கேஷ் உள்ள வந்திருக்குன்னா அது கேஷா வந்திருக்கா, பேங்க்ல வந்திருக்கா? பேங்க்ல வந்திருக்கு. பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் இன்க்ரீஸ் ஆச்சா? அசெட் இன்க்ரீஸ் ஆனா டெபிட் பண்ணுவியா, கிரெடிட் பண்ணுவியா? டெபிட் பண்ணுவேன். டெபிட் பண்ணுவேன். அப்ப பேங்க நீ டெபிட் பண்ணும். அக்கா எஸ் சார். பேங்க் இஸ் a டேஷ் அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட். பர்சனல் அக்கவுண்டோட ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். யார் ரிசீவ் பண்ணிருக்கா பைசாவை? யார் ரிசீவ் பண்ணிருக்கா? பேங்க் ரிசீவ் பண்ணிருக்கா. so you have to debit the bank account. you have to debit the. இது ஆன்சர் அழகா என்ஜாய் பண்ணு சார். December 1 எந்த ஆன்சர் எழுதாதீங்க, ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஒரு क्वेश्चन. December 1 bank account debit to capital account. Are you all really with me? Bank account is a dash account, personal account. Capital account is a dash account because it is representing the person Ajit. ஹலோ சார். கடவுளே அஜித் வா. தெரியல எனக்கு என்னங்கிறது. இன்னும் அதோட லாஜிக் என்னன்னு எனக்கு புரியல. சிஏலயே லாஜிக் புரியுது, அதுல லாஜிக் எனக்கு இன்னும் புரியல. எவ்வளவு லாக்ஸ் மேன்? 4 lakhs and 4 lakhs. Shall I move to the second transaction? இப்போ பேங்க்ல எவ்வளவு காசு இருக்கு?
எப்படி பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் போட்டு வச்சுட்டு சார் பூஜை பண்ணவா வச்சிருக்க, ட்ரா பண்ணி விஷயங்கள் அதான் பிசினஸ் பண்ணோம். December 3rd he withdraw cash for business from the bank. 2000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டு வந்திருக்கேன். பேங்க்ல இருந்து 2000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டு வந்திருக்கேனா கையில என்ன பேலன்ஸ் அதிகமாகும்? வெரி குட், பிரில்லியன்ட். என்ன பேலன்ஸ் கம்மியாகும்? ஓகே மேன். அப்ப இப்ப என்ன ஆக போகுதுன்னா கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், பேங்க் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகணும். கரெக்ட்? கேஷ்ங்கிறது பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுதா? கேஷ்ங்கிறது பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுதா? இல்லையே சார். அதனால கேஷ் என்ன அக்கவுண்ட் கிடையாது. கேஷ்ங்கிறது என்னது? என்னது? அசெட். அதனால அது என்ன அக்கவுண்ட்? ரியல் அக்கவுண்டோட ரூல். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் உள்ள வந்திருக்கா, வெளியே போயிருக்கா? கேஷ் உள்ள வந்தா டெபிட் பண்ணுவியா, கிரெடிட் பண்ணுவியா? டெபிட் பண்ணுவேன். Are you really with me? அப்ப என்னோட ஜர்னல் என்ட்ரியில ஒரு பார்ட் கேஷ் அக்கவுண்ட் டெபிட். பேங்க் சார் ரியல் அக்கவுண்டா பர்சனல் அக்கவுண்டா? பர்சனல் அக்கவுண்ட். பர்சனல் அக்கவுண்டோட ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். எனக்கு யாரு துட்டு கொடுத்தா? பேங்க். அப்ப கிரெடிட் கிவர், கிவர் யாரு? கிவர். அப்ப நான் பேங்கை டெபிட் பண்ணுவேனா, கிரெடிட் பண்ணுவேனா? அதனால டு என்ன அக்கவுண்ட் மேன்? பேங்க் அக்கவுண்ட். டு பேங்க். அழகா என்ஜாய் பண்றியா? பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டெபிட் பண்ணணும், பேங்க் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆனா. ஏன்னா பேங்க் இஸ் an asset. அசெட் இன்க்ரீஸ் ஆனா எப்போதுமே டெபிட் பண்ணும், அசெட் டிக்ரீஸ் ஆனா எப்பவுமே ஜீரோ. இருக்கியா? என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவேன் சொல்லு? கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். கேஷ் அக்கவுண்ட் இஸ் a dash account. Cash account is a dash account. Real account. Bank account is a personal account. 2000. இப்போ என்ன ஆயிருக்கும்? டிக்ரீஸ். எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? 3,98,000. வெரி குட். இப்போ பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? 2000. 4000, 2000. 2000. 2000 ரூபாய். டோட்டலா ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு இருக்கு? 4 lakhs. 4 lakhs முன்னாடி பேங்க்ல இருந்துச்சு. 1000 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சு இதுக்கு பூஜை பண்ணுவா? இதுக்கு பிசினஸ் பண்ண. பிசினஸ்ல என்ன பண்ண போறேங்கிறது அடுத்த டிரான்சாக்ஷன். December 5க்கு பாரு. He purchase goods by making payment through bank. எவ்வளவு ரூபீஸ்? கண்டிப்பா பேங்க் வழியா தான் பே பண்ணணும். ஏன்னா பணம் எங்க இருக்கு? கேஷ்ல மொத்தமா எவ்வளவு தான் இருக்கு? 2000 ரூபாய் தான் இருக்கு. This is called as understanding the business, not the question. வரும்போது நீ தப்பே பண்ண வேண்டிய 15,000 ரூபாய் பேங்க்ல இருந்து செக் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற நீ. பர்ச்சேஸ் பண்ற நீ. பர்ச்சேஸ் பண்ணிரலாமா? நீ சொல்லு. சேல்ஸ் உனக்கு கமா எக்ஸ்பென்ஸா? யாருக்கு தான் தெரியாது. பிசினஸ்ல சேல் ஆகுதுன்னா நல்ல வருமானம் வருதுன்னு மீனி. ஆப்போசிட் தான் என்னது? அப்ப பர்ச்சேசஸ் என்னது? கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணாதான் சேல் பண்ண முடியும். பர்ச்சேஸ் பண்ணாம என்னால சேல் பண்ணவே முடியாது. கரெக்டா இல்லையா? அப்ப சேல் இஸ் கம் பர்ச்சேஸ் ஆர் ரெண்டுமே என்ன அக்கவுண்ட் தான். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல். அப்படின்னா பர்ச்சேசஸ் எப்போதுமே என்னதான் பண்ணணும்? டெபிட் தான் பண்ணணும். பர்ச்சேஸ் கூடாது. ஏன்னா பர்ச்சேஸ்னா சேல்ஸ் எப்போதுமே. ஏன்னா சேல்ஸ் இஸ், நான் சொல்ல ரூல் சொல்லுது. ரூல் சொல்லுது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல். அப்படின்னா he purchase goods by making payment through bank 15,000. என்ன ஆயிருக்கும்? என்ன நடந்திருக்கும்? நீ சொல்லு பார்க்கலாம். என்ன நடந்திருக்கும்? பிசினஸ்ல என்ன நடந்திருக்கும்? ஒன்னு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிருக்க. அப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இஸ் பர்ச்சேசஸ். பேங்க் மூலியமா பே பண்ணதுனால பேங்கோட பேலன்ஸ் என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களோட பிரெயின் டெவலப் ஆகணும்னா டேட்டா டெவலப் ஆகாது. ஏன்னா மேபி நீங்க ரிப்பீட்டரா இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உட்கார்ந்து கேட்டிருப்பீங்க.
அந்த ஒரு தப்பை திருப்பி அடுத்த 45 நாள் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வீட்டுல போய் கூட நீ படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அக்கௌண்ட் சொல்றேன், மிச்ச சப்ஜெக்ட் கூட படிக்க வேண்டியதா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா தான் நம்ம அதுல அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். பர்ச்சேசஸ் என்ன பண்ணணும்? அப்ப பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் டெபிட். ஏன் டெபிட் பண்ற? பர்ச்சேஸோட நேச்சர் என்ன? எக்ஸ்பென்சஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். எப்பவுமே நான் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணுவேன், எப்பவுமே நான் லாஸஸ் டெபிட் பண்ணுவேன். பேங்க் என்ன அக்கவுண்ட்? என்ன ரூல்? டெபிட் வாட் கம்ஸ் இன். டெபிட் த ரிசீவர். யார் காசு கொடுத்திருக்கா? பேங்க். அப்ப கிரெடிட் த கிவர். அப்ப நான் பேங்க கிரெடிட் பண்ணும். இது ரூல் அப்ரோச். இல்லைன்னா விட்டுரு சார். மாடர்ன் அப்ரோச் என்ன அப்ரோச்? மாடர்ன் அப்ரோச் என்ன சொல்லுதுன்னா எப்பவுமே அசெட் டெபிட் பேலன்ஸ். எப்பவுமே அசெட். அசெட்னாலே என்ன பேலன்ஸ்? அக்கவுண்ட்ஸ்ல அசெட்னாலே ஏன் எப்பவுமே அசெட்னாலே டெபிட் பேலன்ஸ்? அசெட் எல்லா அசெட்டுமே ஐதர் என்ன அக்கவுண்டா இருக்கலாம், என்ன அக்கவுண்டா இருக்கலாம், ரியல் அக்கவுண்டா இருக்கலாம். அப்ப அசெட்னா ஐதர் ரியல் அக்கவுண்டா இருக்கலாம் இல்ல பர்சனல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்ப அசெட் உள்ள வந்துச்சுன்னா டெபிட் பண்ணுவேன் சார். பர்சனல் அக்கவுண்டோட ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர். அப்ப யார் ரிசீவ் பண்ணாலும் அவங்க நீ என்ன பண்ணிட்டே இருப்ப. அப்ப இதுல உனக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா எப்பவுமே அசெட்னா என்ன பேலன்ஸ்? அசெட்னா டெபிட் பேலன்ஸ். அசெட்னா டெபிட் பேலன்ஸ். அசெட்னா டெபிட் பேலன்ஸ். சொல்லல, சொல்லுது. இந்த ரூலே இல்லாம மாடர்ன் அப்ரோச் ஒரு புதுசா ஒரு அப்ரோச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம படிக்கிறது ட்ரெடிஷனல் அப்ரோச். என்ன அப்ரோச்? அதுல தான் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். டெபிட் த ரிசீவர். அது ட்ரெடிஷனல் அப்ரோச். என்ன அப்ரோச் சார்? நம்ம கிட்ட மாடர்ன் அப்ரோச் இருக்கு. மாடர்ன் அப்ரோச். மாடர்ன் அப்ரோச் என்ன சொல்லுதுன்னா இதோட சம்மரியா ஒன் லைன் சொல்லுது. தம்பி அசெட்டா எப்போதுமே என்ன பேலன்ஸ்? அது அவங்க சும்மா சொல்லல, அவங்க இதோட கன்க்ளூஷனா சொல்ற. இதோட கன்க்ளூஷனா சொல்ற. அசெட் எப்போதுமே டெபிட் பேலன்ஸ், லயபிலிட்டிஸ் எப்போதுமே, எக்ஸ்பென்சஸ் எப்போதுமே பிகாஸ் டெபிட் ஆல் லாசஸ். இன்கம் எப்போதுமே கிரெடிட் பேலன்ஸ். என் கூட இருக்கியா சார்? லாசஸ் எப்போதுமே சார். ப்ராஃபிட் எப்போதுமே. இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன். அசெட் ஆனா என்ன பண்ண? டெபிட் பண்ணுவேன். லயபிலிட்டி ஆனா கிரெடிட் பண்ணு. தெளிவா சொல்லணும். இன்கம் இன்க்ரீஸ் ஆனா, இன்கம் இன்க்ரீஸ் ஆனா கிரெடிட் பண்ணுவேன். இன்கம் டிக்ரீஸ் ஆனா டெபிட் பண்ணுவேன். அசெட் டிக்ரீஸ் ஆனா கிரெடிட் பண்ணுவேன். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா லயபிலிட்டி டெபிட் பண்ணுவேன். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா கிரெடிட் பண்ணுவேன். லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆனா, எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆனா டெபிட் பண்ணுவேன். எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ் ஆனா. இதுதான் என்ன அப்ரோச்? ஓகே ரைட். இப்போ நீங்க வா, நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். பர்ச்சேஸ் ஈஸே எக்ஸ்பென்சஸ். என்ன அக்கவுண்ட்? டெபிட் ஆல். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணிருக்கேன். சார் பேங்க் அக்கவுண்ட் இஸ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த. அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா பேங்க கிரெடிட் பண்ணிருக்கேன். ஆர் யூ ரியலி வித் மீ? என்ன அப்ரோச்? ட்ரெடிஷன். இதே விஷயத்தை மாடர்ன் அப்ரோச்ல சொல்லலாமா? பர்ச்சேஸ் இஸ் வாட்? எப்போதுமே எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். பேங்க் இஸ் அசெட். பர்சனல் அக்கவுண்ட் ஒரு கான்செப்டே இல்ல. பேங்க் இஸ் அசெட் கம்மியானா அதனால தான் நான் பேங்க் கிரெடிட். ஹலோ, அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன் சொல்லு? பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். பர்ச்சேஸ் இஸ் a dash account. பேங்க் அக்கவுண்ட் இஸ் என்ன அக்கவுண்ட்? 15,000. Comfortable? Shall I move to the next transaction? Sir. Sir, December 8. He sold goods for how much? 16,000 and received payment through bank. Okay, வித்திருக்கான். நீ சொல்லு, பிசினஸ்ல சேல் ஆயிருக்கு, இன்கம் எக்ஸ்பென்ஸ். அப்ப இங்க ரெண்டு பேரை எஃபெக்ட் பண்ணுது இந்த டிரான்சாக்ஷன்.
ஒன்னு சேல்ஸ், ரெண்டாவது பேங்க். இப்ப நீ தான் கருத்து சொல்லணும். சேல்ஸ் எந்த ஜாதி? முதல் நேச்சரா, இன்கம், இன்கம் கேட்டகரி. ஏன்னா அசெட்டா, லைபிலிட்டியா, இன்கமா, எக்ஸ்பென்ஸா, ப்ராஃபிட் ஆர் லாஸா? எந்த கேட்டகரி? இன்கம் கேட்டகரி. இன்கம்னா நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட்ல டெபிட் ஆல், கிரெடிட் ஆல், அதனால நான் கிரெடிட் பண்ணணும். மாடர்ன் அப்ரோச் பதிலா எப்போதுமே இன்கம் என்னதான் பண்ணணும். கிளாரிட்டி? இப்போ வா, பேங்க் சார் என்ன அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்ட். பர்சனல் அக்கவுண்ட். ஆக்சுவலா பேங்கோட நேச்சர் அசெட். பேங்கோட நேச்சர் என்ன? இதேது பேங்க் ஓவர் டிராஃப்டா இருந்தா லைபிலிட்டி. நான் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கேன், பேங்க் லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னது? லைபிலிட்டி. சார் பேங்க்னா சார் ஃபர்ஸ்ட் என்னது? அசெட்டா? பேங்க்னா ஃபர்ஸ்ட் அசெட். அசெட் ரைட்டா சார்? அசெட். சே அசெட் என்ன அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்ட். ஏன்னா அசெட்லயே ஐதர் அது என்ன அக்கவுண்டா இருக்கலாம், என்ன அக்கவுண்டா இருக்கலாம், ரியல் அக்கவுண்டா இருக்கலாம். ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அது பர்சனல் அக்கவுண்ட். பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா ப்ரொசீட் பண்ணலாமா? பர்சனல் அக்கவுண்டோட ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த. இப்ப நான் பொருளை வித்து வந்த காசை எங்க போட்டிருக்கேன்? அப்ப டெபிட் த. அப்ப நான் ரிசீவரை என்ன பண்ணணும்னா டெபிட் பண்ண. அப்ப நான் பேங்க எந்த அப்ரோச்? இதே எந்த அப்ரோச்னா? மாடர்ன் அப்ரோச்னா பேங்க்னா அசெட் இன்க்ரீஸ் ஆனா புரிஞ்சு போயிடுச்சு. மாடர்ன் புது பீப்புள் சொல்லுவோம் இல்லையா, புது பீப்புள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ சொல்லு பார்க்கலாம் என்ன என்ட்ரி போட்டு. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ அமௌண்ட், எவ்வளவோ அவ்வளோ, டு சேல்ஸ் அக்கவுண்ட். தம்பி எப்போதுமே என்னதான் பண்ணணும்? கிரெடிட் தான் பண்ணணும். ஸோ தட்ஸ் என்ட்ரி மேன். டிசம்பர் 8க்கு அவங்க பாஸ் பண்ற என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டெபிட். என்ன அக்கவுண்ட்? டு சேல்ஸ் அக்கவுண்ட். என்ன அக்கவுண்ட்? Shall I proceed to the next transaction? Transaction number 4 or 5? December 10. ஏன்னா இப்படி எல்லா மாசமும் டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கும். He purchased furniture and paid by check. How much? 2500. டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு? ரெண்டு விஷயத்தை எஃபெக்ட் பண்ணுது. என்ன வாங்கியிருக்காங்க? அப்போ ஒன்னு எனக்கு ஃபர்னிச்சர் வரணும், ரெண்டு பேங்க், என்னோட பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகணும்? கம்மியாகும். ஆக்சுவலா ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பேங்க் பேலன்ஸ். நம்ம முதல்ல ட்ரெடிஷனல் அப்ரோச் பார்க்கலாமா? ஃபர்னிச்சர் சூப்பர். அந்த 5ல அசெட், 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. கேள்விப்பட்டிருக்கியா? 5க்குள்ள நம்பர் 1 சொல்லு. 5ல இது எந்த கேட்டகரி வருது? அசெட் கேட்டகரி வருது. அசெட்னா என்ன அக்கவுண்ட்? ஏன் ரியல் அக்கவுண்ட்னா ஃபர்னிச்சர் எந்த பர்சனையும் ரெப்ரசன்ட் பண்ணல. ஏதாவது மூஞ்சியை ரெப்ரசன்ட் பண்றதா இருந்தா அது பர்சனல் அக்கவுண்ட். எந்த மூஞ்சியும் ரெப்ரசன்ட் பண்ணல. ராமு ஷாமு அப்படி யாரையும் ரைட்டா? ரியல் அக்கவுண்ட். ரூலு டெபிட் வாட் கம்ஸ் இன். சொல்லு. ஃபர்னிச்சர் சார் வந்து போச்சா? ஃபர்னிச்சர் டெபிட் வாட் கம்ஸ் இன் சார். அப்போ ஃபர்னிச்சர் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அப்ப என்னோட ஜர்னல் என்ட்ரியில ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் உயிரோடு இருக்கையா? பேங்க் எகெயின் அசெட் சார் நேச்சர் பர்சனல் அக்கவுண்ட். இதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அசெட் ஐதர் என்ன அக்கவுண்டா இருக்கலாம்? ரியல் அக்கவுண்டா இருக்கலாம், இல்ல பர்சனல் அக்கவுண்டா இருக்கலாம். கிளாரிட்டி? எஸ் சார். நீ சொல்லு பார்க்கலாம். ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பேங்க் ரிசீவரா கிவரா? ஏன்னா செக் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன என்ட்ரி போடுவேன்? ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெபிட் டு பேங்க் அக்கவுண்ட். போட்டிருக்கியா? பஞ்சாயத்து எதுவும் என்ன அப்ரோச்ல? மாடர்ன் அப்ரோச்ல ஒரே வார்த்தை தான். ஐயா ஃபர்னிச்சர் அசெட்டா லைபிலிட்டியா? அசெட். இன்க்ரீஸா டிக்ரீஸா? அசெட் இன்க்ரீஸ் ஆனா மாடர்ன் தான் சார். பேங்க் அசெட்டா லைபிலிட்டியா? அசெட். காசு இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா? அசெட் டிக்ரீஸ் ஆனா
ஆளை விடு, ஜேர்னல் என்ட்ரியை போடு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஈஸி. என்ன பண்ணணும்னா சார் நீ கீழே போய் செக் பண்ணி பாரு அடுத்த டிரான்சாக்ஷனை. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு என்ன அக்கௌண்ட்? பேங்க் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இஸ் ரியல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் இஸ் அமௌண்ட் என்ன கொஸ்டின்ல கொடுக்குறாங்களோ அமௌண்ட் எழுதிங்க. அமௌண்ட் எழுதாம எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. ஏன்னா ஜேர்னல் என்ட்ரினாலே வித் அமௌண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் சார், டிசம்பர் நம்பர் எப்போ? 12. He sold goods to Aravind 2004. யாருக்கு வித்து? கொஸ்டின்ல பேர் இருக்கா? கொஸ்டின்ல பேர் இருக்குன்னா ஐயா காசு தரலன்னு மீனிங். ஐயா அப்ப நீங்க பிசினஸ்ல இருந்து அரவிந்துக்கு வித்தா அரவிந்த் நம்ம காசு தர்றோமா இல்ல நம்ம அரவிந்த் காசு தர்றோமா? ஆமா, குட்ஸையும் உனக்கு தரேன், கூட காசையும் நான் உனக்கு தரேன். புரியுது? அவன் தான் நமக்கு தரணும். அப்ப நமக்கு யாராவது காசு தரணும்னா அவங்கள நீ என்னன்னு கூப்பிடுவ? டெட்டார். என்னன்னு கூப்பிடுவ? டெட்டார். காசு தர வேண்டியவங்கள நம்ம யாருக்காவது காசு கொடுக்கணும்னா கிரெடிட்டார். உன் வாழ்க்கையில் உன் லைஃப் டெட்டார் அதிகமா இருக்கு. எனக்கு டெட்டாரும் இல்லை சார், கிரெடிட்டாரும் இல்லை சார். நான் வீட்டில் கேட்குறேன், காலையில் எனக்கு வந்துருது. என்னோட வேலையே வெறும் நாமினல் அக்கௌண்ட் மட்டும்தான். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். செலவு பண்ணுறத தவிர எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை சார். ஒழுங்கா 45 நாள் படிச்சேன்னா கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். புரியுதா உனக்கு கான்செப்ட்? எஸ் சார். சார் அப்போ வா, அப்ப நமக்கு யார் காசு தரணும்? அரவிந்த். அப்ப அரவிந்த் கரெக்டா சார்? அரவிந்த் நம்ம காசு தரணும். ஹலோ பர்ச்சேஸ். அப்ப 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்னு அரவிந்த், ரெண்டாவது அரவிந்த். அரவிந்த் அசெட்டா லைபிலிட்டியா? ஃபர்ஸ்ட் ஒன் அசெட். சேல்ஸ் சார் அசெட்டா லைபிலிட்டியா? அப்படி சொல்லு, நான் அப்படிதான் கேட்பேன். இன்கம் சார், ஆப்ஷன் கரெக்டா கொடுத்துருங்க சார். சேல்ஸ் இன்கம். ஐயா சேல் அசெட்டும் கிடையாது, லைபிலிட்டியும் கிடையாது. சேல்ஸ் என்னது? இன்கம். இன்கம் சேல்ஸ் இன்கம். கரெக்டா? ஓகே சார். இப்போ சொல்லு, அரவிந்த் அசெட் என்ன அக்கௌண்ட்? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பர்சனல் அக்கௌண்ட். ஏன்னா ரியல் அக்கௌண்ட் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ரெப்ரசன்ட் மூஞ்சி. எனி அக்கௌண்ட் which represent மூஞ்சி is a personal account. அது இங்கிலீஷ். சேல்ஸ் இன்கம். நாமினல் அக்கௌண்ட். வெரி குட் ரா, நாமினல் அக்கௌண்ட். சூப்பர். ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அரவிந்த் ஐயா என்ன பண்ணிருக்காரு? ரிசீவ் பண்ணிருக்காரா குட்ஸை இல்ல கிவ் பண்ணிருக்காரா? அதனால யார டெபிட் பண்ணு? அரவிந்த டெபிட் பண்ணு. புரியுதா? நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். என்ன இருக்கு? சேல் இருக்கு. சேல் இஸ். அப்ப சேல்ஸ் என்ன பண்ணு? அல்டிமேட் ஃபைனல் ப்ராடக்ட் என்ன? அரவிந்த் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். பழைய காலம் புதுகாலம் டக்கு டக்குன்னு வரும். அரவிந்த் யாரு? அசெட் இன்க்ரீஸ் ஆனா அரவிந்த் டெபிட் பண்ணிடு. சேல்ஸ் இன்கம் எப்பவுமே. அதனால ஜர்னல் என்ட்ரி என்ன வரும்னா ஜர்னல் என்ட்ரி அரவிந்த் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். அரவிந்த் is a sales is a 2400 comfortable sir. December 14 க்கு transaction வா. December 14 sir, he purchased goods from Amrit 10,000. பேர் கொடுத்திருக்காங்களா? அப்படின்னா காசு கொடுக்கலன்னு மீனிங். நீ யார் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்க? அம்ரித் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்க. அம்ரித் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்க நீ. அப்போ நீ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிருக்க. நீ பர்ச்சேஸ் பண்ணிருக்க. நம்ம அமிர்த்துக்கு காசு தரமா இல்ல அமிர்த் நம்ம காசு தருவானா? ஆமா, அவன் குச்சியும் கொடுத்து காசும் தர போறான். கரெக்டா? சோ சார் நம்ம அமிர்த் 5க்குள்ள நம்பர் ஒன்னு சொல்லு. பர்ச்சேஸ் அசெட்டா, லைபிலிட்டியா, இன்கமா, எக்ஸ்பென்ஸா?
எக்ஸ்பென்ஸ். பர்ச்சேஸ் எப்பவுமே, ஏன்னா சேல்ஸோட எதிராளி தான் பர்ச்சேஸ். சேல்ஸ் எப்பவுமே வருமானம், வருமானம். ஆனா பர்ச்சேஸ் எப்பவுமே எக்ஸ்பென்சஸ். சொல்லு அம்ரித், அம்ரித் நீ அம்ரித் பிசினஸ் அம்ரித் காசு பே பண்ணணுமா இல்ல பிசினஸுக்கு அம்ரித் காசு தரணுமா? பிசினஸ் அம்ரித். அப்ப பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அம்ரித்ங்கிறது வெரி குட் லயபிள் நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட். வா நாமினல் அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட். இப்ப ரூலுக்கு வா. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் வேண்டாம், ஏன்னா நான் டெபிட் தான் பண்ண போறேன். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன். கிரெடிட் த கிவர். கிவர் யாரு? கிவர் பக்கா என்ன ஜர்னல் என்ட்ரி சொல்லு? பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு அம்ரித் அக்கவுண்ட். என்ன அமௌண்டா அந்த அமௌண்ட். என்ன இது அப்ரோச்? மாலு பாரு மாடர்ன் அப்ரோச். ஐயா பர்ச்சேஸ்னாலே எப்பவுமே எக்ஸ்பென்ஸ் என்னதான் பண்ணணும்? அளவுடு. ரெண்டாவது சார் அமிர்த்னா எப்பவுமே லைபிலிட்டி என்னதான் பண்ணும்? குட்ஸ்ராம் பாரு. அதனால ஜர்னல் என்ட்ரி என்ன வரணும்னா பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு அமிர்த் அக்கவுண்ட். நான் உனக்கு ஒரே கொஸ்டின்ல ரெண்டு அப்ரோச் சொல்லி கொடுக்குறேன். ரெண்டு அப்ரோச்சும் நீ சாட்டிஸ்ஃபைடா? ரெண்டுலயும் உன்னால சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி இதனால தான் டெபிட் பண்றேன் இதனால தான் கிரெடிட் பண்றேன்னு சொல்ல முடியுதா? அப்படி சொல்ல முடிஞ்சுச்சுன்னா நீ வேற லெவல். சர்வா பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு அமிர்த் அக்கவுண்ட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் இஸ் அமிர்த் அக்கவுண்ட் இஸ் whatever amount you can write. Shall I proceed, man? Sir, next one, sir. He returned goods to Amrit 500. நான் யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன்? அமிர்த் கிட்ட இருந்து. அமிர்த் கெட்டு போன குட்ஸ் கொடுத்துருக்கான் நமக்கு, திருப்பி கொடுத்துட்டேன். உன் குட்ஸ் வேணாம், 500 rupees குட்ஸ் வேணாம் சார். அப்ப என்ன ரிட்டர்ன்? பர்ச்சேஸ் எப்போதுமே டெபிட். பர்ச்சேஸ் இன்னொரு வார்த்தை. பர்ச்சேஸ் எப்போதுமே வேற ஒரு வார்த்தைன்னு சொல்றேன். பர்ச்சேஸ் எப்போதுமே எக்ஸ்பென்ஸ். தேங்க் யூ. அப்ப பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்ஸ்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இன்கம் மாதிரி. இன்கம் கிடையாது. என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பென்ஸ் கம்மி ஆகுது. எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுது? எக்ஸ்பென்ஸ் என்ன ஆச்சுன்னா கம்மி ஆச்சுன்னா அது என்ன மாதிரி? இன்கம் மாதிரி. கரெக்டா இல்லையா? நீ ஆட்டோல வர்ற 100 ரூபாய் கொடுக்க வேண்டியங்க 80 rupees தான் கொடுக்குற. அப்ப 100 ரூபாய் செலவு வந்திருக்கணும், 20 ரூபாய் வருமானம் மாதிரி இல்லையா? உண்மையிலே பர்ச்சேஸ் கிடையாது. பட் பர்ச்சேசஸ் என்னன்னு சொன்னா எக்ஸ்பென்சஸ் சொன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்னன்னு சொல்லலாம்? இன்கம்னு சொல்லலாம். அப்ப சேல்ஸ் இன்கம்னு சொன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ்பென்ஸ் சொல்லலாம். இப்ப யாரோ 1 லட்சம் ரூபாய் கடை திறந்துடுறோம், காலில் வந்துடுறோம், யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க 1 lakh rupees குட்ஸ். ஹாப்பியா சேடா? ஹாப்பி. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுல 99,000 rupees குட்ஸ் திருப்பி கொடுத்துட்டான். ஹாப்பியா சேடா? சேடு. உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவேன், யார் மூஞ்சில முடிச்சேன்னு தெரியாது, இன்னைக்கு டே எப்படி இப்படின்னு தெரியாது. கரெக்ட். அப்ப சேல்ஸ் இஸ் இன்கம், வேற சேல்ஸ் ரிட்டர்ன் இஸ் பர்ச்சேஸ் இஸ் எக்ஸ்பென்சஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் எப்பவுமே அசெட் டெபிட் பண்ணணும், எப்பவுமே லைபிலிட்டி, எப்பவுமே இன்கம் கிரெடிட் பண்ணணும். எப்பவுமே சார் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆனா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆயிருக்கு. யாருக்கு திருப்பி கொடுத்துட்ட? அமிர்துக்கு. அப்போ ஒரு அக்கவுண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட், ரெண்டாவது அமிர்த் அக்கவுண்ட். நியாயமா பேசு. பர்ச்சேஸ் சார் அது இன்கம் கிடையாது, டீம்டு இன்கம் மாதிரி நம்ம இன்கமா ட்ரீட் பண்ணோம். ஓகேவா? அமிர்து கிட்ட இருந்து நீ பர்ச்சேஸ் பண்ணிருக்க, உனக்கு பர்ச்சேஸ் பண்ணது பிடிக்கலன்னு சொல்லி தான் யாருக்கு திருப்பி கொடுக்குற? அமிர்துக்கு திருப்பி கொடுக்குற இல்லையா? எஸ் சார். கரெக்டா சார்? கரெக்டா சார்? பர்ச்சேஸ் பண்ண
அமிர்த் எனக்கு காசு தரணுமா இல்ல நான் அமிர்து காசு தரணுமா? பிசினஸ் அமிர்து காசு தரணுமா இல்ல பிசினஸுக்கு அமிர்து காசு தரணுமா? பிசினஸ் அமிர்து காசு தரணும். இப்ப பொருளை திருப்பி கொடுத்தாச்சுன்னா அதை கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அதிகமாகும் கம்மியாகும்? கம்மியாகும். நியாயம்? எஸ் சார். அமிர்த் இஸ் a dash account, personal account, comfortable. வா. இன்கம்னா டெபிட் ஆஸ்பெக்ட் வருமா கிரெடிட் ஆஸ்பெக்ட் வருமா? அப்ப கிரெடிட் ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்லு. கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். இப்ப நான் டெபிட் ஆஸ்பெக்ட் எழுதல. ஏன் காரணம்? நீ சூப்பர் ஸ்டார் ஆயிட்ட. இப்போ டெபிட் ஆஸ்பெக்ட் தேவையில்லை. முன்னாடி எப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்ப அதெல்லாம் தேவையில்லை. என்ன ரெலவெண்ட் ஆஸ்பெக்டோ அதை மட்டும் சொன்னா போதும். அமிர்த் இங்க பாரு, அமிர்த் பர்சனல் அக்கவுண்ட். நீ குட்ஸ திருப்பி கொடுத்தேன்னா அமிர்த் குட்ஸ ரிசீவ் பண்ணுவாரா இல்ல கிவ் பண்ணுவாரா? அப்ப டெபிட் த ரிசீவர். கிளாரிட்டி? அப்ப யார என்ன ஜேர்னல் என்ட்ரி? அமிர்த் அக்கவுண்ட் டெபிட். என்ன அமௌண்ட் அந்த அமௌண்ட். டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கவுண்ட். டு என்ன ரிட்டர்ன் அக்கவுண்ட்? ஒரு டவுட் கேட்கட்டுமா? கரெக்டா அழகா பதில் சொல்லு. அமிர்த் கிட்ட முதல்ல பர்ச்சேஸ் பண்ணியா? பர்ச்சேஸ் பண்ணாதானே ரிட்டர்ன் பண்ண முடியும். பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன என்ட்ரி போட்ட? பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு அமிர்த் அக்கவுண்ட். அப்ப பர்ச்சேஸஸ் என்ன பண்ண? டெபிட் பண்ண. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா பர்ச்சேஸ் ரிட்டர்னை கிரெடிட் பண்ற. இல்ல வேணும்னா பர்ச்சேஸ் கூட கிரெடிட். நான் வாங்கும்போது பர்ச்சேஸனா டெபிட் பண்ணுவேன், திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தா கிரெடிட் பண்ணுவேன். கிளாரிட்டி? பர்ச்சேஸ் பண்ணும்போது கிரெடிட்டாரான அமிர்த சொல்லணும். என்ன பண்ண? டெபிட் பண்ணியா கிரெடிட் பண்ணியா? கிரெடிட் பண்ண. என்ன பண்ண? இப்ப நீ திருப்பி கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? நீ டெபிட் பண்ணணும். நீ என்ன பண்ணணும்? நீ கரெக்டா? அது அந்த என்ட்ரி அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கு பாரு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பார்க்காம வெறும் என்ன அக்கவுண்ட் மட்டும் பாரு, பர்ச்சேஸ் அக்கவுண்ட் மட்டும் பாரு. வாங்கும்போது என்ன? பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு அமிர்த் அக்கவுண்ட். திருப்பி கொடுத்தா ரிவர்ஸ், உல்டா பண்ணு. அமிர்த் அக்கவுண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட். ஆனா அதை நீ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் சொல்ல மாட்டேன். அக்கவுண்ட்ஸ்ல அது என்னன்னு சொல்றாங்க? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்றாங்க. எதுக்குன்னா எவ்வளவு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு டக்குன்னு பாக்குறதுக்காக. ஏன்னா பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்தா பர்ச்சேஸ் எவ்வளோ, கிராஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோ, நெட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படி நமக்கு அது நம்ம இண்டிவிஜுவலா தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, உனக்கு ஏதாவது புரியுதா? கம்ஃபர்டபுளா? இங்க வா சார். இதெல்லாம் என்னது? என்ன கதை? கதை வா, மாடர்ன் கதைக்கு வா. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணேனா அமிர்து இஸ் a dash லைபிலிட்டி. என்னங்க உங்க குச்ச திருப்பி வச்சுக்கோ. லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆனா என்ன பண்ணு? அதனால அமிர்த டெபிட் பண்ணி போயிட்டே இருக்கு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் இன்கம். இன்கத்தை எப்பவுமே என்ன பண்ணு? அதனால பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் பண்ணு. அதனால ஜர்னல் என்ட்ரி அமிர்த் அக்கவுண்ட் டெபிட் டு பாரு, அமிர்த் அக்கவுண்ட் டெபிட் பர்ச்சேஸ் அக்கவுண்ட். Amrit is a dash account and purchase return is a nominal account. Shall I proceed, man? December 16. Question appa complete பண்ணிரும். He received from Aravind 2300 in full settlement. யார் கிட்ட இருந்து பணம் வந்திருக்கு? அரவிந்த் கிட்ட. யார் இந்த அரவிந்த்? டெட்டார். நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். தலைவன் நம்ம காசு தரணும். ஹலோ, எவ்வளோ கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம் பாரு. 2400 ரூபாய் தர வேண்டிய 2300 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பு போதும், அவ்வளவுதான். செட்டில்மெண்ட் சொல்றான் அப்படின்னா 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் எடுத்து. அப்ப என்ன டிரான்சாக்சன்? நம்மளோட டெட்டார். நம்மளோட எவ்வளவு தரணும்? 2400 தரணும். 2400 தர வேண்டிய இடத்துல 2300 தந்துட்டு 100 ரூபாய். அப்ப இந்த டிரான்சாக்சன்ல 3 விஷயங்கள் வருது.
ஒன்று நமக்கு பணம் வருது, கேஷ் வருது. ஒன்று கேஷ், எவ்வளோ கேஷ் வருது? 2300 எனக்கு கேஷ் வருது. ரெண்டாவது நான் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றேன்னா ரிசீவ் பண்றேனா? எவ்வளோ அலோவ் பண்றேன்? யாருக்கிட்ட இருந்து வருது? அரவிந்த். அரவிந்த் எனக்கு யாரு? டேட்டா. இதுக்கு மேல அரவிந்த் எனக்கு எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அரவிந்த் செத்து போயிடுறான். அரவிந்த் செத்து போயிடுறான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல. கரெக்டா? எஸ்ஸா? நீ வா. கேஷ் அக்கவுண்ட் சார், நேச்சர் ரியலுக்கு வரக்கு முன்னாடி 5ல் 1 நம்பர் 1 சொல்லு. அசெட். ஓகே சார். டிஸ்கவுண்ட் அலௌடு எக்ஸ்பென்ஸ். ஏன்னா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட் அலவுங்கிறது எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ். அரவிந்த் அசெட். டெட்டாருக்கு வர்றதுக்கு முன்னாடி அசெட். அசெட் டெட்டார். இப்போ வா, நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட். பிரில்லியன்ட். இப்போ ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் சொன்னா போதும். ஓகேவா? கேஷ் டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அழகு. கிரெடிட் த பர். அழகு. பக்கா? எஸ் சார். எவ்வளோப்பா கேஷ் டெபிட்? 2000. எவ்வளோப்பா எக்ஸ்பென்ஸ்? இது ரெண்டும் சேர்த்தா இது டோட்டல் டெபிட்டா டோட்டல் கிரெடிட்டா? டோட்டல். டோட்டல் டெபிட்டா டோட்டல் கிரெடிட்டா? டோட்டல் டெபிட். நமக்கு அரவிந்த் தர வேண்டியதா இருந்துச்சு. முன்னாடி அரவிந்த நம்ம என்ன பண்ணி வச்சோம்? முன்னாடி அரவிந்துக்கு சேல் பண்ண போது அரவிந்த என்ன பண்ணி வச்சோம்? டெபிட் பண்ணி வச்சோம். இப்ப நம்ம கிரெடிட் பண்ணி க்ளோஸ் பண்றோம். எவ்வளவு க்ளோஸ் பண்றோம்? அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி வரும் அல்டிமேட்டா? கேஷ் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ? 2300. டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கவுண்ட் டெபிட் 100 to அரவிந்த் அக்கவுண்ட் 2400. புரிஞ்சுக்கிறியா? வா, என்ட்ரி இங்க செக் பண்ணு. என்ன என்ட்ரி போட்டிருக்காங்க பாரு சார். பேங்க் அக்கவுண்ட் டெபிட், ஏன்னா பேங்க்ல வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கவுண்ட் டெபிட் டு அரவிந்த் அக்கவுண்ட். நீ சொல்லு, பேங்க் அக்கவுண்ட் இஸ் a டேஷ் அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட். டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கவுண்ட் இஸ் a நாமினல் அக்கவுண்ட். அரவிந்த் அக்கவுண்ட் இஸ் a பர்சனல் அக்கவுண்ட். கம்ஃபர்டபிள்? அப்படின்னா 2300, 100, 2400. என்ன அப்ரோச்? வாயா, நம்ம அப்ரோச்சுக்கு வாயா. மாடர்ன் அப்ரோச். கேஷ் அசெட்டா லைபிலிட்டியா? கேஷ் வருதா போதா? வருது. அப்ப கேஷ் என்ன ஆயிடும்? அசெட் இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ணு? அவ்வளவுதான். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் 2300. ஹலோ? டிஸ்கவுண்ட் அலௌடு எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஃபண்ட் போயிட்டாரு. அரவிந்த் யாரு? லைபிலிட்டியா? டெட்டார். டெட்டார்னா டெட்டார் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. டெட்டார் ரெடியூஸ் ஆனா அசெட் கம்மியாது. அசெட் கம்மியானா கிரெடிட் பண்ணி போயிட்டாரு. அதனால கேஷ் அக்கவுண்ட் டெபிட் 2300. டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கவுண்ட் டெபிட் 100 to அரவிந்த் அக்கவுண்ட் 2400. சீட்டிங்கா? चले मूव टू द नेक्स्ट एंट्रीया. நம்ம டிசம்பர் டிசம்பர் 8. he withdraw goods for என்ன யூஸ்? 1000. பிசினஸ்ல இருந்து 1000 ரூபாயோட குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பு விற்கிறவனா வீட்டுல போய் குளிக்கணும்னு சொல்லி 1000 ரூபாய் குட்ஸை கடையில இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கு. கரெக்ட் சார்? எஸ் சார். கேஷ் எடுத்துட்டு போல சார், குட்ஸ் எடுத்துட்டு போய் பிசினஸோட பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு சொல்ற பேரு தான் டிராயிங். என்னது? டிராயிங்ஸ். அப்பா ரெண்டு இருக்கு. ஒன்னு டிராயிங்ஸ். இப்படி டிராயிங்ஸ் எடுத்துட்டு போறதுனால குட்ஸ் என்ன ஆகும்? எங்கிருந்து எடுத்துட்டு போயிருப்பான்? பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்த. பிரில்லியன்ட். அப்போ பர்ச்சேசஸ் என்ன ஆகும்னா கம்மியாகும். டிராயிங்ஸ் இஸ் ஏ டேஷ் அக்கவுண்ட். எக்ஸ்பென்ஸ் கிடையாது. பிசினஸோட எக்ஸ்பென்ஸ் கிடையாது.
டிராயிங்ஸ் என்ன அக்கவுண்ட்? கொஸ்டினுக்கு பதில். லைபிலிட்டியா? பிசினஸ் யாருக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எப்படி எக்ஸ்பென்ஸ்? வீட்டில் போய் குளிச்சா எக்ஸ்பென்ஸ் எப்படி பிசினஸ்க்கு ஆகும்? பர்சனல் அக்கவுண்ட். அக்கவுண்ட் ஏன் பர்சனல் அக்கவுண்ட்னா, ஓனர் கிட்ட இருந்து முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கும் போது 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த 4 லட்சம் ரூபாய் திருப்பி தரணும். யாரு? பிசினஸ். இப்ப அந்த 4 லட்சம் ரூபாயில 10,000 ரூபாயோட சோப்பை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் இனி 10,000 ரூபாய் தர வேண்டிய. அப்ப கேபிட்டலோட ஆப்போசிட் தான் டிராயிங்ஸ். அதனாலதான் கேபிட்டல் பர்சனல் அக்கவுண்ட். அப்ப டிராயிங்ஸும், ஏன்னா டிராயிங்ஸ் ரெப்ரசன்ட் யார? பர்சன். யார் அந்த பர்சன்? ஓனர். ஓனர் இஸ் த பர்சன். ஒத்துக்கிற நீ? பர்ச்சேசஸ் தெரியும் உனக்கு என்ன அக்கவுண்ட்? எக்ஸ்பென்சஸ். இப்ப நேச்சர். இந்த லைபிலிட்டின்னு போட்டுக்கோ. ஏன் லைபிலிட்டினா கேபிட்டல் லைபிலிட்டி. லைபிலிட்டி என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். கரெக்டா? எஸ் சார். இப்போ ஓனர் டிராயிங்ஸ் எடுத்துட்டு போயிருக்காருன்னா, சார் குட்ஸ் எடுத்துட்டு போயிருக்காருன்னா, ஆக்சுவலா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பணம் யார்கிட்ட இருந்து வரணும்? ஓனர் கிட்ட இருந்து வரணும் பிசினஸ்க்கு. ஏன்னா என் குட்ஸ், பிசினஸோட குட்ஸை யார் எடுத்துட்டு போயிருக்கா? ஓனர் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப அது பிசினஸ்க்கு சார் அசட்டோட நேச்சர் மாதிரி. ஏன்னா எனக்கு காசு வர வேண்டி இருக்கு ஓனர் கிட்ட இருந்து. ஆனா நான் அதை யார் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவேன்னா, கேபிட்டல் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவேன். யார் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவேன்? அப்போ அசெட் என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்ட். ஏன்னா எல்லா அசெட்டும் நாமினல் ரியல் அக்கவுண்டா இருக்கணும்னு என்னவா கூட இருக்கும். ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சார், சார் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் என்னது? நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட். இப்ப சொல்லு, பர்சன் அக்கவுண்ட்ல ரூல் டெபிட் த ரிசீவர். ஏன்னா அந்த குட்ஸ் எடுத்துட்டு போனான்னா அந்த பர்சன் தான் ரிசீவ் பண்றான். அதனால டிராயிங்ஸை டெபிட் பண்ணிடு. பர்ச்சேஸ் ரூல் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஏன்னா எனக்கு பர்ச்சேஸ் கம்மியாகுது. பர்ச்சேஸ் இருக்கிறது கம்மியாகுதுன்னா பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ், என்னோட பர்ச்சேஸ் அமௌண்ட் கம்மியாகுதுன்னா அது டீம்டு இன்கம் மாதிரி. அப்ப என்ன என்ட்ரி போடுவேன்? டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். இங்க வா, டிசம்பர் 18க்கு என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு பாரு. டிசம்பர் 18 பொறுத்த வரைக்கும் டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன அக்கவுண்ட்? டிராயிங்ஸ் அக்கவுண்ட் ஈஸே வாட் அக்கவுண்ட்? ஏன்னா டிராயிங்ஸ் ஓனரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா யார் எடுத்துட்டு போயிருக்கா? ஓனர். ஏன்னா கேபிட்டலோட ஆப்போசிட் தான் டிராயிங்ஸ். கேபிட்டல் என்ன அக்கவுண்ட்? லைபிலிட்டி பர்சனல் அக்கவுண்ட். அதே மாதிரி தான் டிராயிங்ஸும் பர்சனல் அக்கவுண்ட். பர்ச்சேஸ் என்ன அக்கவுண்ட்? 1000. இப்போ வா, இப்படி ஒரு என்ட்ரி போட்டேனா நீ டிராயிங்ஸை என்ன பண்ற? டெபிட் பண்ற. சார் உண்மையிலேயே கேபிட்டல் 4 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல, அப்ப என்ன என்ட்ரி போட்ட? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 4 lakh டு கேபிட்டல் அக்கவுண்ட் 4 lakh. அப்ப கேபிட்டல் டெபிட் பண்ணியா இல்ல கிரெடிட் பண்ணியா? கிரெடிட் பண்ண. டிராயிங்ஸ் பண்றதுனால கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? கேபிட்டல் டிக்ரீஸ் ஆனா கேபிட்டல் என்ன பண்ணணும்? அப்ப நீ என்ன பண்ணணும்னா கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட். கேபிட்டல் அக்கவுண்ட் டு என்ன அக்கவுண்ட்? டிராயிங்ஸ். எனக்கு டிராயிங்ஸ் என்ன பேலன்ஸ் காட்டுது? டிராயிங்ஸ் என்ன பேலன்ஸ் காட்டுது? இந்த டெபிட்டை சாவடிக்கணும்னா அதனால டிராயிங்ஸ் நான் கிரெடிட் பண்ணி, இது அல்டிமேட் என்ட்ரி. ஆனா இந்த என்ட்ரி நம்ம கிட்ட கேட்கவே இல்லை. இப்படிதான் க்ளோஸ் பண்றாங்கன்னு சொல்றேன். அதாவது பிசினஸோட குட்ஸை எடுத்துட்டு போனாங்கன்னா நீ டைரக்டா என்ன பண்ணலாம்னா கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட் என்ட்ரி போட்டுடலாம். ஆனா அப்படி போட்டா எவ்வளவு குட்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நமக்கு பார்த்தா, அதனால அந்த ஐட்டத்தை ஒரு லெட்ஜர்ல பார்க் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பார்க் பண்ற லெட்ஜர் தான் டிராயிங்ஸ். தென் ஃபைனலா அதையும் கேபிட்டலையும் லாக் ஆஃப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ற நீ. Coming to the last few transaction. December 20
he withdraw cash from business for என்ன யூஸ்? பிசினஸ்ல 2000 ரூபாய் கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டு சோ முன்னாடி குட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ என்ன எடுத்துட்டு போயிட்டாரு? இதுவும் என்னதான்? டிராயிங்ஸ் தான். அப்போ இப்படி அவர் பண்ணாருன்னா என்ன நடக்கும்னா டிராயிங்ஸ் வரும். ஆர் யூ ஆல் ரிலீவ் வித் மீ? கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். டிராயிங்ஸ் இஸ் a dash account. Drawings is a personal account. Comfortable. Cash real account. Pakka. Sir, drawings personal account rule. Debit the receiver. யார் ரிசீவர்? எடுத்துட்டு போனால் அவர் தான் காசு ரிசீவ் பண்ணியிருக்காரு. கேஷ் அக்கௌண்டோட ரூல் கிரெடிட் ஆல், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சூப்பர் சார். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஹீரோட் இருக்க நீ அப்படின்னா சொல்லு சார். என்ட்ரி என்ன வரணும்? டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். This is the entry for this transaction, man. Drawings account debit. In account. To cash account. In account. 2000 and 2000. Are you getting the flow? December 24. He paid telephone charges of 110. Telephone charge pay பண்ணிருக்காங்க. Expenses. என்ன expenses? Expense பேர் என்ன? Telephone charges. இது மூலமா cash என்ன ஆகும்? கம்மியாகும். Telephone charge is expenses. Cash is asset. Expenses are nominal account. Asset real account. Okay, rule debit all expenses and losses. Sir, credit what goes out. Final entry. Telephone expenses account debit to cash account. That's the entry, man. Telephone expense account debit to bank account. Cash pay பண்ணா cash. எதுவும் சொல்லனா பேங்க்ல பே பண்ணிருப்பாங்க. Telephone expense is a nominal account. Bank account is a personal account. 110 plus 1. நம்ம அப்ரோச்ல ரொம்ப ஈஸி. மாடர்ன் அப்ரோச்ல என்ன? மாடர்ன் அப்ரோச்ல எக்ஸ்பென்ஸ் எப்பவுமே என்ன பண்ணு? டெபிட் பண்ணு. அசெட் கம்மியாது. அசெட் கம்மியானா that's it, man. Game over, man. Shall I come to the next one? Last two adjustment. December 26. Amount paid to Amrit. யார் இவரு? கிரெடிட்டார். இவர்கிட்ட நீ என்ன பண்ணிருக்க? பர்ச்சேஸ் பண்ண. இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 9450. இவர்கிட்ட மொத்தமா அமிர்த் கிட்ட எவ்வளவு வாங்கி இருக்க? டோட்டலா எவ்வளவுக்கு வாங்கின? 10,000க்கு வாங்கி இருக்கா? அதுல ஏதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏதாவது பண்ணியா? எவ்வளவு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்? 500. போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு பே பண்ணும்? அந்த 9500ல தான் இப்ப 9450 பே பண்ணிருக்க. அப்படின்னா 50 rupees discount received. Discount received is a come. அப்ப எனக்கு என்னென்ன வருது பாரு. டிரான்சாக்ஷன் எப்படி எப்படி வருதுன்னு பாரு. நம்பர் 1 இதெல்லாம் அம்ரித் அம்ரித் அம்ரித். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்ட் சொல்லாதே. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். நெக்ஸ்ட் ஒன் பேங்க் பேங்க். ஓகே. அமிர்த் நேச்சர். இல்ல அதுக்கு முன்னாடி பர்சனல் சொல்றதுக்கு முன்னாடி அசெட்டா லைபிலிட்டியா? லைபிலிட்டி. சூப்பர் சார். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இன்கம். பேங்க் அசெட். ஓகே சார். இப்போ நேச்சர் லைபிலிட்டி பர்சனல் நாமினல் அக்கவுண்ட் பர்சனல் அக்கவுண்ட் பர்சனல் அக்கவுண்ட் பர்சனல். ரூல் டெபிட் த ரிசீவர். அப்ப அமிர்த டெபிட் பண்ண போற நீ. ரைட் சார். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். கிரெடிட் த கிவர். அப்ப என்ன என்ட்ரி போடுவ? அம்ரித் அக்கவுண்ட் டெபிட். எவ்வளவு அமௌண்ட்? 9500. டோட்டலா க்ளோஸ் ஆயிட்டார் அம்ரித். ரைட்டா? 2 டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 50 to bank account 9450. Comfortable?
அப்ப இங்க வா, என்ட்ரி கீழே வா. என்ன என்ட்ரி சொல்றாங்கன்னா, அம்ரித் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளோ 9000 டு பேங்க்ல இருந்து எவ்வளோ போச்சு, டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 50. அம்ரித் அக்கவுண்ட் இஸ் ஏ பேங்க் அக்கவுண்ட் இஸ் ஏ ஸ்பெஷல் அக்கவுண்ட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இஸ் ஏ, புரியுதாப்பா? Shall we move into the last and we'll close this question? Then we'll take a break. Paid for stationery 200, rent 5000, salary to staff 2000 from bank. இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்க. சார் நம்ம வந்து இது எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு என்ட்ரி சொல்லலாமா? என்ன என்ட்ரி சொல்லு? ஸ்டேஷனரி அக்கவுண்ட் டெபிட், ரெண்ட் அக்கவுண்ட் அமௌண்டோட சொல்லு. ஸ்டேஷனரி அக்கவுண்ட் டெபிட் 200, ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் 5000, salary to staff account 2000, to bank account 7200. இப்படி என்ட்ரி போட்டிருக்காங்க பாரு. ஸ்டேஷனரி அக்கவுண்ட் டெபிட் 200, ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் 5000, salary account debit 2000, to bank account nominal account bank மட்டும் the last thing, goods distributed by way of என்ன சாம்பிள். இருக்கிற பொருள் பர்ச்சேஸ் எடுத்து ஃப்ரீ சாம்பிள் தான். யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணா பிடிக்கும். ஏன்னா ஃபியூச்சர்ல அதே குட்ஸை வாங்குறதுக்கு என்ன இருக்கு? தட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட். எக்ஸ்பெண்டிச்சர். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படி அட்வர்டைஸ் குட்ஸை எடுத்து அட்வர்டைஸ் பண்றதுனால நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்ச பொருள் என்ன ஆகும்? கம்மியாகும். கரெக்டா? என்ன என்ட்ரி? அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன அக்கவுண்ட்? பர்ச்சேசஸ் அக்கவுண்ட். அப்ப என்ட்ரி என்னன்னு பாரு. அட்வர்டைஸ்மெண்ட் அக்கவுண்ட் நாமினல் அக்கவுண்ட் டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் சில பேர் ரியல் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க, சில இடத்துல நாமினல் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ்னா என்ன அக்கவுண்ட் வரணும்? நாமினல் அக்கவுண்ட் வரணும். ஹலோ சார். ஸோ சில ஆத்தர்ஸ் அதை ரியல் அக்கவுண்ட்னு சொல்லுவாங்க, சில ஆத்தர்ஸ் அதை நாமினல் அக்கவுண்ட் சொல்லுவாங்க. சிஐ ரியல் அக்கவுண்ட் சொன்னதுனால நம்மளும் என்னன்னு சொல்லிக்கலாம், ரியல் அக்கவுண்ட் சொல்லுவோம். ஹலோ சார். ஏன்னா ஏன் அதை ரியல் அக்கவுண்ட் சொல்றாங்க? என்ன சார் லாஜிக்னா, பர்ச்சேஸ் பண்ணாதான் உனக்கு ஸ்டாக் வருது. ஸ்டாக் இஸ் ஸ்டாக் யுவர் அசெட் ஆர் லைபிலிட்டி? எல்லா அசெட்டுமே. அதனால பர்ச்சேஸ் அவங்க என்னன்னு சொல்றாங்க. பட் உண்மையான ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா, பர்ச்சேஸ் இஸ் நாமினல். அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருக்கிறது தான் ஸ்டாக். அந்த ஸ்டாக் தான் அசெட். அது ரியல் அக்கவுண்ட். ஓகே ஃபைன். அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போதே அது அசெட் கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணும்போது அது எக்ஸ்பென்சஸ். அது ரிலீவ் வித் மீ. ஏது நம்மால் ஸ்டைல்ல சொன்னோம்னா, நம்மால் ஸ்டைல்னா நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற, எக்ஸ்பென்ஸ் பண்ற, ஆல் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி, தட்ஸ் இட். எங்க இருந்து எடுத்து கொடுக்குற? பர்ச்சேஸ் இஸ் an எக்ஸ்பென்ஸ். அப்படி பர்ச்சேஸ் எடுத்து கொடுத்தா பர்ச்சேஸ் என்ன ஆகுது? கம்மியாகுது. அப்படி கம்மியாகிறதுனால இட்ஸ் ஏ, that's it with regard to sir question number 5. Sir, we'll take a break. I will tell you what we are going to do after that break. We'll take a 15 minutes break now. Okay va? In the question number 1, the base of our discussion. இதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போடுவோம். தென் ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர் போவோம். லெட்ஜர்ல இருந்து ட்ரையல் பேலன்ஸ்க்கு வருவோம். ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வெரைட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். திஸ் இஸ் வாட் த சப்ஜெக்ட் அக்கவுண்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட். ஒரே ஒரு டாபிக் தான். மொத்த ஃபவுண்டேஷன்ல ஒரு டாபிக் தான் படிக்கிற நீ, ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி புரிஞ்சுச்சா? முடிஞ்சு. அக்கவுண்ட்ஸ் முடிஞ்சு. ஜேர்னல் என்ட்ரி புரியலையா? ஜேர்னல் என்ட்ரியில் நான் தவிக்கிறேன், கஷ்டப்படுறேன், அக்கவுண்ட்ஸ் உனக்கு ஆன்சர் வரும். ஸோ those who are in online also will be taking a 15 minutes break. I will be here today till 12:30. Okay? என்னன்னா ஃப்ரைடே I used to. Okay? ஸோ அதனால 12:30 வரைக்கும் இருப்பேன். நீங்கள் 12:30லேருந்து 1 o'clock வரைக்கும் என்ன பண்ணணும்னா, அப்புறம் அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ண half an hour அந்த இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து எழுதணும். இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 5 அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் யாரை 6. ஓகேவா? நீங்கள் எழுதிட்டு நீங்கள் புக்கில் சார் ஐசிஎஸ் ரெடிமேட்ல ஃபோனில் டவுன்லோட் பண்ணீங்க. 2 கொஸ்டின் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. நீங்கள் எழுத ஆரம்பிச்சாதான் அக்கௌண்ட்ஸில் ஒரு ஃப்ளோ வரும். அப்படி எழுதினாதான் யூஸ். ரைட்டு. அண்ட் ஒன் மோர், டுடே ஃபர்ஸ்ட் டே,
அதனால என்னன்னா ஸ்லோவா நம்ம அதை பில்டப் பண்ணி எடுத்துட்டு வருவோம். ஷால் வி கண்டினியூவா? illustration number 6 போடலாமா? show the classification of following accounts under traditional and accounting equation approach. ஒன்னு ட்ரெடிஷனல் அப்ரோச் கேட்குறாங்க, ரெண்டாவது அக்கவுண்டிங் இக்குவேஷன் அப்ரோச் கேட்குறாங்க. ரைட், நம்ம போட்டலாம் ட்ரெடிஷனல் அக்கவுண்டிங் இக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பில்டிங். நீ சொல்லு, ட்ரெடிஷனல்லையும் சொல்லணும், அக்கவுண்டிங் இக்குவேஷன் அப்ரோச்லையும் சொல்லணும். அக்கவுண்டிங் இக்குவேஷன் அப்ரோச்னா மாடர்ன் அப்ரோச். ஓகேவா? பில்டிங் என்ன அக்கவுண்ட்? ரியல் அக்கவுண்ட். ஆன்சர் பாரு, பில்டிங் ரியல் அக்கவுண்ட். சார் நம்மளோட மாடர்ன் அப்ரோச் பதிலாக இட் இஸ் ஏ அசெட். அவ்வளோதான் சார். பர்ச்சேசஸ் நாமினல் அக்கவுண்ட், பர்ச்சேசஸ் நாமினல் அக்கவுண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ரைட் சார்? இப்போ இங்க பாரு, இப்போ அங்கே பர்ச்சேசஸ் நாமினல் அக்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. முன்னாடி இதுக்கு மேலே பர்ச்சேசஸ் என்ன அக்கவுண்ட் கொடுத்துட்டாங்க? ரியல் அக்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அங்கேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு பாரு. ஸோ அக்கார்டிங் டு மீ பர்ச்சேசஸ் இஸ் ஏ நாமினல் அக்கவுண்ட், ஸ்டாக் இஸ் ஏ ரியல் அக்கவுண்ட். அது ஆதர்ஸ்க்கு அங்கங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகுது. ஸோ இங்க ஜென்ரலா பர்ச்சேசஸ்னா அது நாமினல் அக்கவுண்டா தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ் நாமினல் அக்கவுண்ட், இன்கம் இன்கம் ரெவென்யூ மீன்ஸ் ரெவென்யூ, ரெவென்யூனா இன்கம். பேங்க் பிக்ஸட் டெபாசிட், நீ பேங்க்ல எஃப்டி போட்டிருக்க, பேங்க்ல எஃப்டி போட்டிருக்க. பர்சனல் அக்கவுண்ட், பேங்க்னாலே பர்சனல் அக்கவுண்ட் அண்ட் asset, asset because FD is an asset. Rent nominal account, expenses, check it, nominal account and expenses. Comfortable? Rent outstanding, outstanding na நான் இன்னும் பே பண்ணல, பே பண்ணனும். payable, liability of liability, expenses. ஓகேவா? liability எல்லா liabilityமே என்ன அக்கவுண்ட்? ஏன்னா ஏதோ ஒரு பர்சனுக்கு தான் நான் பே பண்ணணும், ஏதோ ஒரு பர்சனுக்கு தான் நான் பே பண்ணணும். அதனால தான் அது என்ன அக்கவுண்ட்னா பர்சனல் அக்கவுண்ட். ரைட்டா? அண்ட் ஆஸ் பர் த மாடர்ன் அப்ரோச் இட் இஸ் எ லைபிலிட்டி. கம்ஃபர்டபுளா? எஸ் சார் சொல்லு. எஸ் சார். நீ ரெஸ்பாண்ட் பண்ணாதான் எப்பவுமே நீ உயிரோட இருப்ப. கம்ஃபர்டபுளா? எஸ் சார். நெக்ஸ்ட் ஒன் கேஷ் ரியல் அக்கவுண்ட் அசெட். லுக் அட் ஆன்சர் மேன். கேஷ்க்கு ரியல் அக்கவுண்ட் அசெட். ஷால் ஐ ப்ரொசீடா? அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ். என்னது adjusted purchases? na inga paru, we all know that purchases, namak purchases na enna theriyum. Purchases is a nominal account, correct ah illaya? Purchases is a expenses. Comfortable ah sir? Adjusted purchases enna purchases? adavudhu if you take the trading account, my dear lovable students, to opening stock, to enna stock, to purchases, to என்ன? By sales, by என்ன? By closing stock, by என்ன stock? You will get the gross profit, you will get the என்ன profit. இப்படி தான் ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கும். என்ன அக்கவுண்ட் இருக்கும்? ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கும். அப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டு ஓப்பனிங் ஸ்டாக், டு என்ன ஸ்டாக்? ஓப்பனிங் ஸ்டாக்னா என் கையில டோட்டலா எவ்வளவு குட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 குட்ஸ், 50,000 ருபீஸோட குட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ ஸ்டார்டிங்ல. இப்போ நம்ம வீட்டில் கிச்சன் இருக்குல்ல, கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு டப்பா இருக்கும் சார், சுகர் டப்பா, பருப்பு டப்பா, அரிசி டப்பா. அதே மாதிரி இன்னைக்கு காலையில அந்த டப்பால எவ்வளவு இருந்துச்சோ அதுதான் என்ன ஸ்டாக்கு? ஓப்பனிங் ஸ்டாக். இதுதான் என்ன ஸ்டாக்கு? ஓப்பனிங் ஸ்டாக். வீட்டில் அப்பா இல்ல அம்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த உடனே அரிசி டப்பால் அரிசியை கொட்டுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப அந்த அரிசி டப்பால் இருக்கிற அரிசி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் 2%. அப்ப டப்பால ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சோ அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக். எவ்வளவு அந்த டப்பால கொட்டுறாங்களோ அதுதான் என்னது? பர்ச்சேசஸ். இப்ப நீ சொல்லு, இத ரெண்டையும் சார் ஸ்டார்டிங்ல 50,000 ரூபாய் இருந்துச்சு சார், தென் 2,50,000 ருபீஸோட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சார். இதை ரெண்டையும் நீ ஆட் பண்ணுவியா மைனஸ் பண்ணுவியா? அதனால தான் ரெண்டும் ஒரே சைடில் எழுதுற. அதனால தான் ரெண்டும் டெபிட் சைடில் எழுதுற. ட்ரேடிங் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேசஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கையும். ரைட். அப்ப என்கிட்ட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? 50,000 ருபீஸ் இருக்கு. ஆட் பர்ச்சேசஸ் எவ்வளோ இருக்கு? 2,50,000. டோட்டல் 3 lakh. டோட்டல் 3 lakh. என்கிட்ட டோட்டலா 3 lakh ருபீஸோட குட்ஸ் இருக்கு. நான் மேக்ஸிமம் வித்தேன்னா எவ்வளவுதான் விற்க முடியும்?
3 lakh rupees குட்ஸை தான் நான் விற்க முடியும். அதுக்கு மேல என்னால விற்க அது எப்படி முடியும்? ஏன்னா என்கிட்ட 50,000 rupees-ஓட ஓப்பனிங் ஸ்டாக்கோட குட்ஸ் இருக்கு. 2,50,000க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 lakhல என்கிட்ட க்ளோசிங் ஸ்டாக் 25,000 rupees இருக்குன்னு வச்சுக்கோ. 25,000 இருக்குன்னா 25,000 வித்து போச்சுன்னு மீனிங்கா இல்ல விக்கலன்னு மீனிங்கா? வித்து யூ ஹவ் ஆல்ரெடி சோல்டுன்னு மீனிங்கா இல்ல நாட் சோல்டுன்னு மீனிங்கா? நாட் சோல்டுன்னு மீனிங். நாட் சோல்டுன்னு மீனிங். ரைட்டா? அப்படின்னா எவ்வளவு ருபீஸ் வித்துட்ட? 2,75,000 வித்துட்ட. திஸ் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். என்னன்னு சொல்லுவாங்க? வித்த பொருளோட வேல்யூ. என்ன ஆஃப் குட்ஸ் சோல்ட்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். என்ன ஆஃப் குட்ஸ் சோல்ட்? அப்ப முதல்ல என்ன ஸ்டாக் எடுத்துக்கோ, அது கூட யார ஆட் பண்ணு? பர்ச்சேஸ். அப்போ உனக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் கோகாஸ். என்னது? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல். ஒரு வாட்டி வாய் திறந்து என்ஜாய் பண்ணி சொல்லு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அவைலபிள். அப்ப நான் நினைச்சேன்னா மேக்சிமம் என்னால 3 lakh rupees-ஓட குட்ஸை தான் விற்க முடியும். இதுக்கு மேல என்னால விற்கவே, அதுல எவ்வளவு நான் விற்கல? 25,000-ஓட இதை நான் விற்கல. அதுதான் என்ன ஸ்டாக்? அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நீ ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா? அதனால தான் க்ளோசிங் ஸ்டாக்கை கிரெடிட் பண்ற. கிரெடிட் பண்ணா என்ன பண்ணதுக்கு ஈக்குவல்? மைனஸ் பண்ணது. அப்ப யாரையும் டெபிட் பண்ற? ஓபன் ஸ்டாக்கையும் பர்ச்சேஸையும் டெபிட் பண்ற. அப்படின்னா இத ரெண்டு என்ன பண்றேன்னு மீனிங்? ஆட் பண்றேன்னு மீனிங். அப்ப ஃபார்மேட் பாரு. ஓபனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேசஸ். அப்போ ட்ரேடிங் அக்கவுண்டோட டெபிட் சைடு பார்த்தேன்னா உனக்கு கொகாஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? என்ன கொகாஸ்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல். அதுல இருந்து யாரை மைனஸ் பண்ணணும்? க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். அப்போ உனக்கு காஸ்ட் ஆஃப், இப்போ பாரு, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ். அப்ப யாரை ஆட் பண்ணு? ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணு. அப்போ உனக்கு என்ன கிடைச்சிச்சு? கொகாஸ். அதுல இருந்து யாரை மைனஸ் பண்ணு? க்ளோசிங் ஸ்டாக். அப்போ உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அப்ப எவ்வளோ ருபீஸோட குட்ஸை வித்துருக்க? 2,75,000-ஓட குட்ஸை 2,75,000-க்கே விப்பியா? அப்படின்னா எத்தனை விற்கிறேன்? பிசினஸ் பண்ண காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது. அதுக்காக மட்டும்தான் பிசினஸ் பண்ற. பிசினஸ்னாலே ப்ராஃபிட் தான். அப்ப 2,75,000 is the என்ன ஆஃப் குட்ஸ் சோல்ட் பிளஸ் என்ன earn பண்ணணும்? ப்ராஃபிட். அண்ட் that is called as sales. that is called as. அப்ப அதுதான் ட்ரேடிங் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல பை என்னன்னு வருது. அப்ப இதுக்குள்ள யார் இருக்கா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இருக்காங்க, ஜிபி இருக்காங்க. ரைட்டா? கரெக்டா? அதோட கிரெடிட் சைடுல பை என்னன்னு இருக்கு? அதுக்குள்ள யார் இருக்கா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இருக்காங்க, ஜிபி இருக்காங்க. அப்ப இதுக்குள்ள ப்ராஃபிட் இருக்கா? என்ன ப்ராஃபிட் இருக்கா இதுக்குள்ள? எஸ் சார். பை க்ளோசிங் ஸ்டாக். ஸ்டாக் இது காஸ்ட்ல இருக்குமா இல்ல செல்லிங் பிரைஸ்ல இருக்குமா? ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட்ல இருக்குமா செல்லிங் பிரைஸ்ல இருக்குமா? பர்ச்சேசஸ் காஸ்ட்ல இருக்குமா செல்லிங் பிரைஸ்ல இருக்குமா? அப்ப யோசிச்சு பாரு. ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட்ல இருக்கு, பர்ச்சேசஸ் காஸ்ட்ல இருக்கு. கிரெடிட் சைடுல க்ளோசிங் ஸ்டாக் எதுல இருக்கு? காஸ்ட்ல இருக்கு. சேல்ஸ் ஆனா என்ன பிளஸ் எதுல இருக்கு? காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்ல இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட் நீ அனலைஸ் பண்ணேனா டு ஓப்பனிங் ஸ்டாக் இது எப்படி இருக்கு? எதுல இருக்கு? காஸ்ட்ல இருக்கு. டு பர்ச்சேசஸ் எதுல இருக்கு? பை க்ளோசிங் ஸ்டாக் எதுல இருக்கு? காஸ்ட்ல இருக்கு. பை சேல்ஸ் எதுல இருக்கு? காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட்ல இருக்கு. அப்போ டெபிட் சைடுல எல்லாமே காஸ்ட்ல இருக்கு, கிரெடிட் சைடுல எல்லாமே காஸ்ட்ல இருக்கு, யார தவிர. அப்ப சேல்ஸ்ல மட்டும் ஒரு ஐட்டம் என்னவா இருக்குன்னா அதிகமா இருக்கு. யார் அதிகமா இருக்கா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் சைடோட டோட்டல் என்னவா இருக்கும்? அப்படி கிரெடிட் சைடோட டோட்டல் என்னவா இருக்குன்னா அதை டாலி பண்ணணும்னா எந்த சைடுல போடணும்? அதனால தான் டு என்ன ப்ராஃபிட்னு போடுறோம் நம்ம, கிராஸ் ப்ராஃபிட்னு போடுறோம் நம்ம. ரிலீவ் வித் மீ. நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? அப்ரிஷியேட் பண்றியா?
இப்போ நான் எதுக்கு உனக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட பத்தி பேசுறேன்னா அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் பத்தி பேசுறதுக்காக பேசுறேன். சார் வாட் இஸ் அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ்? அது அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்னா முதல்ல பர்ச்சேசஸ் எடுத்துக்கோ. யார் எடுத்துக்கோ? அது கூட ஆட் என்ன ஸ்டாக், ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கை நீ ஆட் பண்ணணும். ட்ரேடிங் அக்கௌண்டோட ஃபார்மேட்ல ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேசஸ். கம்ஃபர்டபிள்? க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணுவேன்? மைனஸ் என்ன ஸ்டாக்? க்ளோசிங் ஸ்டாக். இதை நீ மைனஸ் பண்ணேனா உனக்கு ஆக்சுவலா என்ன ஆஃப் குட் சோல் கிடைக்கும்? காஸ்ட் ஆஃப் குட் சோல் கிடைக்கும். இததான் அதர்வைஸ் கால்ட் as adjusted purchases. என்ன பர்ச்சேசஸ்? அப்போ சார் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல 2 என்ன பர்ச்சேசஸ்னு எழுதுனா அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ்னு திருப்பி ஓப்பனிங் ஸ்டாக் போட வேண்டிய, பை க்ளோசிங் ஸ்டாக் போட வேண்டிய. ஏன்னா இந்த ஃபிகருக்குள்ளேயே என்னாச்சுன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் என்ன ஆயாச்சு? அட்ஜஸ்ட் ஆயாச்சு. ஃபிகருக்குள்ளேயே ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பர்ச்சேசஸ் எடுத்து ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் இப்படி பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப நான் அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்னு எழுதுனா திருப்பி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன தேவையில்லைன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் போட வேண்டிய. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ். அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணிருப்பாங்க, க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிருப்பாங்க. நீ சொல்லு பர்ச்சேசஸ் ஜெனரலா என்ன அக்கவுண்ட்? அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ் நாமினல் அக்கவுண்ட். எந்த வகையான மாற்றம் இருக்கு? இப்போ இத்தனை நேரம் உனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அந்த அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் வார்த்தைக்கு மீனிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். புரியுதா உனக்கு? அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் கிளாரிட்டியா? பர்ச்சேசஸ் பர்ச்சேசஸ் என்ன அக்கவுண்ட்? நாமினல் அக்கவுண்ட். பர்ச்சேஸ் என்ன அக்கவுண்ட்? சார் நான் இது பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த டவுட் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. நான் பேசி முடிச்சோடனே நான் இங்க அவைலபிளா இருப்பேன். நீங்க என்ன டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்க. ரைட்டா சார்? ஏன்னா வேற எதுவும் இல்லை. சம்டைம்ஸ் அதே டவுட்டை நானே கவர் பண்ணுவேன், இல்லை உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அது செட்டில் ஆகலாம். ஹலோ சார்? ஸோ அந்த எல்லாரோட டைமும் அது என்ன ஆகும்னா கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஒரு நோட் புக்கில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணிக்கங்க. சார் இது எப்படி சார் இது வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் இருக்கும்போது நம்ம பிரேக்கில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பிரேக்கில் நான் சும்மா தான் இருப்பேன். ரைட் சார்? வா சார். அப்போ அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸ்னா பர்ச்சேசஸ் என்ன அக்கவுண்ட்? நாமினல் அக்கவுண்ட். அந்த பர்ச்சேசஸ் கூட நீ யார் ஆட் பண்ற? ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ற. யார் மைனஸ் பண்ற? இதுக்கு சொல்ற பேரு தான். அப்ப அட்ஜஸ்டட் பர்ச்சேசஸும் என்ன அக்கவுண்ட் தான்? நாமினல் அக்கவுண்ட் தான். சார் ஜெனரலா as per our new approach purchases is a fantastic to the core. next one க்கு வா. க்ளோசிங் இன்வென்டரி. க்ளோசிங் இன்வென்டரினா க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கவுண்டோட எந்த சைடுல வரும்? கிரெடிட் சைடு. ஏன் கிரெடிட் சைடுல வருதுன்னா அந்த அமௌண்ட் நான் விக்கல. அப்ப அது ஓப்பனிங் ஸ்டாக்குக்குள்ளேயும் பர்ச்சேஸ்க்குள்ளேயும் இருக்கு. ட்ரேடிங் அக்கவுண்டோட ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் ரெண்டும் சேர்த்தாதான் கொகாஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல். அது ஃபுல்லா வித்தியா? இல்ல. அப்ப அது விக்காததை நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா திருப்பி ட்ரேடிங் அக்கவுண்ட்ல என்ன பண்ண கூடாது? டெபிட் பண்ண கூடாது. என்னதான் பண்ணணும்? அதான் பை என்ன ஸ்டாக்? நீ சொல்லு க்ளோசிங் ஸ்டாக் அசெட்டா லைபிலிட்டியா? க்ளோசிங் ஸ்டாக் என்னது? அசெட். அசெட். அசெட்னா என்ன அக்கவுண்ட்? அதனால தான் க்ளோசிங் இன்வென்டரி ட்ரேட் அக்கவுண்ட். as per our new approach shall I proceed அப்பா? இன்வெஸ்ட்மென்ட். நீ எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணிருக்க. அசெட் என்ன அக்கவுண்ட்? அப்போ சார் ட்ரெடிஷனல் அப்ரோச்ல அது ரியல் அக்கவுண்ட் அண்ட் இங்க அசெட். shall I proceed அப்பா? ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள்னா யாரு? டெட்டார். டெட்டார். எல்லா டெட்டாருமே என்ன அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்ட். எல்லா டெட்டாருமே பர்சனல் அக்கவுண்ட். சார் நியூ அப்ரோச் பதிலா அதனால தான் பர்சனல் அக்கவுண்ட் அசெட். உனக்கு ஈஸியா வருதா? எஸ் சார். சேல்ஸ். சேல்ஸ் டாக்ஸ் பேயபிள். சேல்ஸ் இல்ல, சேல்ஸ் டாக்ஸ் பேயபிள். பேயபிள்னா நீ யாருக்கோ பே பண்ண வேண்டி இருக்கு. நாமினல் அக்கவுண்ட் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ் எப்படி நாமினல் அக்கவுண்ட்? சேல்ஸ் டாக்ஸ் பேயபிள் பர்சனல் அக்கவுண்ட்.
யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. பிகாஸ் சேல்ஸ் டாக்ஸ் பேயபிள்னா நீ யாருக்கு பே பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதனால யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பர்சனல் அக்கௌண்ட். liability, sales tax, GST payable, personal and liability. Right, sir? Next one, sir. Discount allowed. Nominal account, expenses. Super, sir. It is nominal account and expenses. Comfortable, sir? Comfortable, sir? Bad debt. Nominal account, same story. Nominal account and expenses. Comfortable, sir? Capital. Personal account, liabilities. Sir, look it here, sir. Personal account and capital. As per accounting equation approach, நம்ம என்ன பண்ணுவோம்னா asset minus liability is equal to capital. அப்படிதானே போடுவோம் இல்லையா? அதுதான் அவங்க கேட்கறான். இது அசெட்டா லைபிலிட்டியா கேபிட்டலான்னு கேட்கறான். அக்கவுண்டிங் இக்குவேஷன் அப்ரோச் பதிலா திஸ் என்னது? கேபிட்டல். டிராயிங்ஸ் பர்சனல் அக்கவுண்ட் அசெட்டா liability capitala? Capital. Personal account and capital. Because drawings நம்ம எங்கிருந்து மைனஸ் பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் அக்கவுண்ட். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் பேங்க்ல இருந்து. இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் அக்கவுண்ட். ரிசீவபிள் அக்கவுண்ட் எனக்கு கிடைக்கணும். அசெட். அசெட் அது எப்படி எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும்? எனக்கு ஃபீஸ் வரணும், இன்ஸ்டிடியூட்டுக்கு ஃபீஸ் வரணும். அசெட்டா எக்ஸ்பென்ஸா? ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் தரணும்னா அது அசெட். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் அக்கவுண்ட் இஸ் என்னது? அசெட். அசெட் அங்க. அப்ப அசெட்னா பர்சனல் அக்கவுண்ட். ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லா அசெட் அக்கவுண்ட் என்ன அக்கவுண்ட் கிடையாது? ரியல் அக்கவுண்ட் கிடையாது. ரியல் அக்கவுண்ட்னா அசெட் அக்கவுண்ட். சில பர்சனல் அக்கவுண்ட் அசெட் அக்கவுண்டாவும் இருக்கலாம், லைபிலிட்டி அக்கவுண்டாவும் இருக்கலாம். ரைட்டா? சோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் இஸ் எ பர்சனல் அக்கவுண்ட். சார் அக்கவுண்டிங் இக்குவேஷன் அப்ரோச் பதிலா அது அசெட்டா லைபிலிட்டியா கேபிட்டலா? அசெட். ரெண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். அடுத்த மாசம் வர வேண்டிய ரெண்ட் இப்பவே வந்திருக்கு. அடுத்த வருஷத்தோட ரெண்ட் இப்பவே வந்திருக்கு. லைபிலிட்டி. லைபிலிட்டி. லைபிலிட்டினா பர்சனல் அக்கவுண்ட். பிகாஸ் எல்லா லைபிலிட்டியுமே ஏன்னா உயிரோடு இருக்கிற யாருக்காவது தான் நான் காசு பே பண்ணும். அப்ப இட் ரெப்ரசென்ட் மூஞ்சி. இஃப் இட் ரெப்ரசென்ட் மூஞ்சி இட் இஸ் எ பர்சனல் அக்கவுண்ட். கிளாரிட்டி? அங்க அக்கவுண்டிங் இக்குவேஷன் அப்ரோச்ல அது அசெட்டா liability-ஆ கேபிட்டலா? liability. That's what personal account and liability. ப்ரொசீட் பண்றியா? ப்ரொசீட் பண்ணலாமா? prepaid salary account. அடுத்த வருஷம் பே பண்ண வேண்டிய salary இப்பவே பே பண்ணிட்டேன். asset. assetனா personal. ஏன்னா ஏதோ ஒரு எம்ப்ளாயிக்கு தான் நான் salary பே பண்ணிருப்பேன். அதனால ரியல் அக்கவுண்ட் சொல்லக்கூடாது. ஏன்னா இட் ரெப்ரசென்ட் மூஞ்சி. கரெக்டா இல்லையா? இதேது அக்கவுண்டிங் இக்குவேஷன் அப்ரோச்ல அசெட். சோ பர்சனல் அக்கவுண்ட் அண்ட் அசெட் அக்கவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் சார். பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட். எனக்கு டெட்டார் இருந்தாங்களா? எனக்கு டெட்டார் இருந்தாங்களா? லாஸ்ட் क्वेश्चनல என்னோட டெட்டார் பேர் என்ன? லாஸ்ட் क्वेश्चनல என்னோட டெட்டாரோட பேர் என்ன? அரவிந்த். கரெக்ட்டா? அரவிந்த் யார் கூட ஓடி எங்கிட்ட சொல்ல. நான் என்ன நினைச்சேன்னா அரவிந்த் கிட்ட இருந்து வர வேண்டிய காசு வராதுன்னு நினைச்சேன். அரவிந்த் கிட்ட வர வேண்டிய காசு வராதுன்னு நினைச்சேன். ஹலோ சார். ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அரவிந்த் அந்த பணத்தை எங்க கொண்டு கொடுக்குறேன். நான் அந்த பேட் டெட்ஸ்னு ரைட் ஆஃப் பண்ணி அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரெக்கவர் பண்ணிருக்கேன். உனக்கு இன்கம் எக்ஸ்பென்ஸா? இன்கம்னா nominal account. That's what nominal account. It's a gain. It's an income. Comfortable, sir? Yes, sir. Depreciation account. Fixed asset ni depreciation போடுவே. Expenses. That means it's a nominal account and expenses. Comfortable, sir? Personal income tax. Sole proprietor ஓட income tax pay பண்ணிருக்கீங்க. Personal income tax. Personal income tax is a drawings. Drawings na கேபிட்டல் இருந்து மைனஸ் பண்ணும். அதனால பர்சனல் இட்ஸ் டிராயிங்ஸ், கேபிட்டல் இருந்து மைனஸ். கம்ஃபர்டபிள்? இப்போ நம்ம क्वेश्चन நம்பர் 6 தான் அண்ட் क्वेश्चन நம்பர் 5. ரெண்டு क्वेश्चन நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி. இந்த ரெண்டு क्वेश्चनுமே நாளைக்கு கிளாஸ்ல ஹோம்வொர்க். ஆன்சர் பார்த்து ஒரு வாட்டி எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு ரைட்டிங் பிராக்டிஸ். ரைட்டிங் பிராக்டிஸ் இல்லாததுனால தான்
கஷ்டப்படுறாங்க. தென் வில் பி சால்விங் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 7 டுமாரோ. நாளைக்கு இந்த இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 7 நம்ம சால்வ் பண்ணலாம். தென் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 7 முடிஞ்சிச்சுன்னா ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி சார் illustration number 8 illustration number 8 சால்வ் பண்ணலாம் ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி. நாளையோட கிளாஸ்ல illustration number 8 சால்வ் பண்ணலாம். தென் ஜேர்னலைஸ் illustration number 9. 3 question tomorrow we can solve. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு 2 question அழகா நோட்புக் எடுத்து ஒரு வாட்டி எழுத கத்துக்குங்க. அப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ். சார் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா பொறுமையா ஒன்னொன்னா நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வரும். அப்படி ஃப்ளோ வர ஆரம்பிச்சிட்டோம்னா பண்ணலாம். 2 கொஸ்டின்ங்கிறது நாளைக்கு இன்னைக்கு 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணா நாளைக்கு 3 கொஸ்டின், ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி 5 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி 5 கொஸ்டின் நீங்க போட்டாதான் உங்களுக்கு நிறைய. இந்த ஜனவரி தானே பாஸ் பண்ண போறீங்க. அப்படி இந்த ஜனவரி பாஸ் பண்ணணும்னா கிளாஸுக்கு வந்ததுனால எஃபர்ட் உங்க சைட்ல இருந்து என்ன எஃபர்ட் போடணும் நீங்க பண்ணணும். ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண வைக்கிறேன். எனி டவுட் இன் அக்கவுண்ட்ஸ் தயவு செஞ்சு வேற எதுவும் சார் மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் புரியாது சார் லா என்கிட்ட கேட்காத. உனக்கு எனி டவுட்ஸ் இன் அக்கவுண்ட்ஸ் என்ன இருந்தாலும் சார் இந்த டவுட் எல்லாம் நான் கேட்கலாமா, இதெல்லாம் இவ்வளோ ரொம்ப மட்டமான டவுட்டா இருக்கு. உனக்கு டவுட் இருக்குன்னா அது சின்ன அதெல்லாம் இல்லை. கிளியர் பண்ணணும்னா நீ என்கிட்ட வந்து கேளு, பண்ணி தரேன். அது மாதிரி நான் தெளிவா சொல்லுவேன். இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். இன்னைக்கு நம்ம என்ன டே நம்பர் 1 என்ன கத்துக்கிறோம்னா அக்கவுண்ட் ப்ராசஸ் கத்துட்டு இருக்கோம். அக்கவுண்டிங் ப்ராசஸ்னா எப்படி ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்தை 5ஆ பாருங்க. ஐதர் அசெட்டா பாருங்க, லைபிலிட்டியா பாருங்க, எக்ஸ்பென்ஸா பாருங்க, இன்கமா பாருங்க, லாஸ் ஆர் கெயினா பாருங்க. அப்படி நீங்க பார்க்கறத பேஸ் பண்ணி நேச்சர் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பிரிங்க. தட் மீன்ஸ் என்னன்னா இங்க பாருங்க சார், இப்போ முதல்ல ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு எதை அப்போ அக்கவுண்ட்ஸ்ல நடக்குது. இந்த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், சேல் ஆஃப் குட்ஸ், அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சாம், டிஸ்கவுண்ட் அலவுட் டு ராம், இப்படி எல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்குது பாருங்க. இதுதான் டிரான்சாக்ஷன். இதுதான் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சார் டிரான்சாக்ஷனை நீங்க 5ஆ பாருங்க. மொத்தமா நீங்க 5ஆ பாருங்க. ஒன்னிலே அந்த டிரான்சாக்ஷன் என்னவா இருக்கும், இல்லைனா அந்த டிரான்சாக்ஷன் என்னவா இருக்கும், இல்லைனா அந்த டிரான்சாக்ஷன், இல்லைனா அந்த டிரான்சாக்ஷன், இல்லைனா அந்த டிரான்சாக்ஷன் லாஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ். சார் பை த வே சார் மை நேம் இஸ் ANM Anish Noor Mohammed. I will be helping you to revise the accounts. Sir, I am having our own classes, ANM classes. This is Pragya. For foundation classes, there is no difference between ANM classes and Pragya. We both are joining and doing the foundation. இப்போ நான் ANM கிளாஸஸ்ல அதனால நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது எனக்கு ANM கிளாஸஸ்னு வரும். ஜென்ரலாக நான் அங்கே எக்ஸாம்பிள் சொல்லி அதனால தான் அந்த பேக்ரவுண்ட் சொல்கிறேன். நான் ANM கிளாஸ்ல இப்போ சேர் வாங்கி போடுறேன்னு வச்சுக்கோ, எனக்கு அது அசெட்டா, லைபிலிட்டியா, இன்கமா, எக்ஸ்பென்ஸ். ANM கிளாஸோட சார் டேலி உனக்கு நாளைக்கு ஒன்று ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்றேன், நீ வருவியா ஆடிட்டரா அப்பாயிண்ட் எடுத்துக்கிறியா, என்ன என்ட்ரி போட்டு தருவாங்க. சேர் வாங்கியிருக்கேன், என்ன என்ட்ரி போடுவேன். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட், அந்த ஃபர்னிச்சருக்கு சேர்னு உனக்கு தெரியுதா, அப்ப சேர் அக்கௌண்ட்னே போட்டுரு. ஏன்னா ஃபர்னிச்சர்னா சேரும் ஃபர்னிச்சர் தான், சோஃபாவும் ஃபர்னிச்சர் தான், கரெக்ட். அப்ப சேர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க். நான் கேஷ் கொடுத்தா கேஷ், பேங்க் கொடுத்தா. நான் ஏசி வாங்கி போட்டிருக்கேன் ANM கிளாஸஸ்ல. ஏசி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். சார் நான் ANM கிளாஸஸ்ல எடுக்கிற டீச்சருக்கு நான் ஃபேக்கல்டி ஃபீ பே பண்றேன். salary account debit to cash or நீ பிரக்யா கிளாஸஸ்க்கு ஃபீஸ் பே பண்ற, பிரக்யா கிளாஸஸ் என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஃபீஸ் அக்கவுண்ட், பிகாஸ் ஃபீஸ் இஸ் த இன்கம், ஃபீஸ் இஸ் த. அந்த கொடுத்த ஃபீஸ்ல இருந்து ANM கிளாஸஸ் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி பில் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட், ரைட்டா. நீ கொடுத்த காசுல இருந்து பிரக்யா ரெண்ட் பே பண்ணிருக்காங்க,
ரெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். இப்போ நான் வந்த உடனே எனக்கு பிரேக்ல டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. பெட்டி எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட். கம்ஃபர்டபிள்? ஸோ டிரான்சாக்ஷன் அஞ்சா பிரிச்சுக்கோ. அசெட், லைபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ், இன்கம், ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதை பேஸ் பண்ணி அக்கவுண்ட்ஸ டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸா பிரிச்சுக்கோ. 3 டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸா பிரிச்சுக்கோ. சார் நான் தான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அக்கவுண்ட்ஸையும் மறந்துடாது, என்னையும் மறந்து. என் பேர் என்ன சொன்னேன்? அப்ப கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரி, ஏ, என், எம். 3ஆ பிரிச்சுக்கோ அக்கவுண்ட்ஸை. 1 அக்கவுண்ட், என்ன அக்கவுண்ட்? 2வது நாமினல் அக்கவுண்ட். 3வது பர்சனல் அக்கவுண்ட். பர்சனல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்ட்னா அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு அசெட். அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு அசெட்ஸ். அப்ப எல்லா ரியல் அக்கவுண்டுமே என்னவா இருக்கும்? அசெட்ஸா இருக்கும். நாமினல் அக்கவுண்ட்னா அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்ஸ், இன்கம், ப்ராஃபிட், லாஸ். பர்சனல் அக்கவுண்ட்னா அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் டு மூஞ்சி, ரிலேட்டட் டு பர்சன்ஸ், எல்லாமே என்ன அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்டோட ரூல் எனக்கு மறந்து போச்சு. அல்சிமஸ், நீ சொல்லு. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கவுண்ட் debit all expenses and losses, credit all incomes and gains. Personal account, debit the receiver, credit the giver. So you sit and write now 2 questions. Tomorrow I'll be doing 3 questions for you. Comfortable, sir?